பட்டிமன்றம் அடுத்த நிகழ்வு. பட்டிமன்றத்தின் நடுவர் தலைவராக டிஜிட்டல் சேர்மன் திரு ஜே.கே. முத்து அவர்களை மேடைக்கு வருமாறு அன்புடன் அழைக்கிறோம். தலைப்பில் மேனுஃபேக்சரிங் எக்ஸ்போர்ட்டர்ஸ் என்ற தலைப்பில் உரையாடுவதற்காக திரு மணிஷ் பொன்சேகர் அவர்களையும் திரு நடராஜ் அவர்களையும் மேடைக்கு வருமாறு அன்புடன் அழைக்கிறோம். மெர்ச்சன்டைஸ் சார்பாக சவுந்தரராஜன் அவர்களையும் நானே தான் வந்துட்டேன். We would like to warmly welcome Tamil Nadu Chamber of Commerce President Thiru Jagadishan sir. ஆரம்பிக்கலாமா? ரைட். அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். இங்கே நம்மோட வந்திருக்க சிறப்பு விருந்தினர்கள், குறிப்பாக தமிழ்நாடு தொழில்வர்த்தக சங்கத்தின் தலைவர் திரு என் ஜெகதீஷ் சார் அவங்க, அதே மாதிரி தமிழ்நாடு சேம்பர் ஆஃப் காமர்ஸ் அண்ட் இண்டஸ்ட்ரியுடைய முன்னாள் தலைவர் எஸ் மையத்தின் தலைவர் திரு நீதிமோகன் சார் அவங்க, அப்புறம் சீஃப் கெஸ்ட் அழகுசுந்தரம் சார் அவங்க, இபிசியுடைய சேர்மன் திருப்பதி ராஜன் அவர்கள், இந்த இபிசி எக்ஸ்போர்ட் சம்மிட் 2024 கன்வீனர் திரு சரவண பிரபு அவர்கள், மற்றும் கோ கன்வீனர்கள் காவேரி மேடம், மிஸ்டர் நடராஜ், அப்புறம் மிஸ்டர் மோகன், அப்புறம் இன்னொருத்தர் யார், ரைட், எல்லாருக்கும் என்னுடைய நன்றி. மிஸ்டர் நோபல் அவர்கள், எல்லாருக்கும் என்னுடைய நன்றி இந்த வாய்ப்புக்கு. இப்போ இதில் யாரெல்லாம் இது வரைக்கும் இந்த காலையில் ஒரு 3 செஷன் நடந்தது, எல்லாம் ஆல்ரெடி எக்ஸ்போர்ட்டை ஸ்டார்ட் பண்ணவங்களுக்காகவும் அடுத்தடுத்த நிலைக்கு வளர்கிறவங்களுக்காகவான செஷனாகவும் நிறைய இருந்தது. நிறைய இன்புட்ஸ் கிடச்சிச்சு. இதுக்கு முன்னாடி உள்ள செஷனில் கூட அவ்வளோ அருமையான இன்புட்ஸ் கிடச்சிச்சு. ஆனால் இந்த செஷன் யாரெல்லாம் புதுசாக எக்ஸ்போர்ட் பண்ண போகிறீங்க, இப்போ எக்ஸ்போர்ட்டை ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறது யாரெல்லாம் கை தூக்குங்க. எவ்வளோ பேர் இனிமேல் தான் எக்ஸ்போர்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க? அடேங்க அப்பா, எங்கள் ஆடியன்ஸ் தான் கூட. ஏன்னா அவங்களுக்கான செஷன் அது. புதுசாக எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ்க்கு வரலாம்னா எது சிறந்தது? மெர்ச்சன்ட் எக்ஸ்போர்ட்டா, மேனுஃபேக்சரிங் எக்ஸ்போர்ட்டா, வணிக ஏற்றுமதியாக, உற்பத்தி செய்து ஏற்றுமதி செய்வதா அப்படின்றத பற்றி தான் ஒரு விவாதம். பட்டிமன்றம் வேறு ஒரு வார்த்தை சொல்லியிருக்காங்க, நம்ம அப்படி வேறு அதை கொண்டு போக வேண்டியிருக்கும் போலயே. ரைட்டு, அதெல்லாம் அது சுவாரஸ்யத்தை கூட்டுறது நம்மளோட இருக்கக்கூடிய ஸ்பீக்கர்ஸ், நிறைய அனுபவமான ஏற்றுமதியாளர்கள் 2 பேர் இருக்காங்க, அவங்க இதை கூட்டுவாங்க. நான் சில விஷயங்களோடு ஆரம்பிக்கிறேன். நான் என்னுடைய பெயர் ஜே.கே. முத்து, என்னுடைய நிறுவனம் கமலம் குரூப் ஆஃப் கம்பெனி. அதில் டோன் டீலிங்ஸ் பிரைவேட் லிமிடெட் அப்படின்னு நான் ஒரு மேனுஃபேக்சரிங் எக்ஸ்போர்ட்டாகவும், ஒரு மெர்ச்சன்ட் எக்ஸ்போர்ட்டாகவும், ஒரு சர்வீஸ் எக்ஸ்போர்ட்டும், சாஃப்ட்வேர் கம்பெனி கமலம் இன்ஃபோடெக் அப்படின்னு சொல்லிட்டு சர்வீஸ் எக்ஸ்போர்ட்லேயும் நான் இருக்கிறதுனால இந்த மேனுஃபேக்சரிங் எக்ஸ்போர்ட், மெர்ச்சன்ட் எக்ஸ்போர்ட்டில் என்ன ப்ளஸ் மைனஸ் அப்படின்றது நான் ப்ராக்டிக்கலாகவே நான் பார்த்துருக்கேன். 2001 நான் ஏற்றுமதி செய்துக்கிட்டு இருக்கேன். அதனால் நிறைய தப்பை நான் நேரடியாகவே செய்து அதுலேருந்து நிறையா பாடம் கற்றுக்கிட்டு நான் ஏற்றுமதி செய்ய ஆரம்பிச்சனால அந்த விஷயங்களும் கொஞ்சம் நான் ஆட் பண்ணுறேன். பொதுவாக நான் ஏற்றுமதி மேம்பாட்டு மையத்தில் துணைத் தலைவராக திரு ராஜன் அவர்களோட இணைந்து 2010 துவக்க முதலிருந்து இருந்தேன். அதுக்கப்புறம் 2015 டிஜிட்டால் அப்படின்ற ஒரு அமைப்பு, எண்ணியம் எல்லாருக்கும் அப்படின்ற வகையில் தமிழ்நாடு தொழில்வர்த்தக சங்கத்தின் 9வது ஃபோரமாக துவக்கப்பட்டது. அதில் முன்னாள் குடியரசுத் தலைவர் டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் அவர்கள், அவர் மறைவதற்கு சரியாக 9 நாட்களுக்கு முன்னால் அவர் துவக்கி வைத்த அமைப்பு. ஒவ்வொரு பிஸ்னஸையும் டிஜிட்டல் டிரான்ஸ்ஃபர்மேஷன் செய்வது, அதற்கு பயிற்சி கொடுத்து டிஜிட்டல் விஷயங்களை இம்ப்ளிமெண்ட் பண்ணி அது மூலமாக அந்த பிஸ்னஸை க்ரோத் பண்ணுறது தான் இந்த ஃபோரமோட நோக்கம். அது கிட்டத்தட்ட தமிழ்நாட்டில் ஒரு 10 கிளைகளோடு இயங்கிக்கிட்டு இருக்குது. அதோடைய தலைவராக கடந்த 8 வருடங்களாக நிறைய தொழில் ஆர்கனைசேஷன்களை டிஜிட்டல் மயமாக மாற்றிக்கிட்டு இருக்கோம். ரைட், இப்போ இன்றைக்குள்ள சப்ஜெக்டில் நான் நிறையா இபிசியில் பேசும்போது சொல்கிறது, எக்ஸ்போர்ட் அப்படின்றத ஆரம்பத்தில் எப்படி இருக்க போது, ஏற்றுமதினா என்ன, எப்படி துவக்கலாம் அப்படின்றத பற்றி ராஜன் சார் ஒரு யானை படம் போடுவார். யானையை வெளியிலேருந்து பார்க்குறவங்க அதை தொட்டு பார்த்தா ஒவ்வொரு ஆளும் ஒவ்வொரு கதை எப்படி சொல்லுவாங்க அப்படின்னு. நான் அதே யானையை இதற்கு உதாரணமாக சொல்லுவேன். யானை விற்றா யானை லாபம், பானை விற்றா பானை லாபம் அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு காலத்தில். அதை மிச்சம்ன்ற சொல்லுவாங்க. இப்போ நம்ம லாபம்னு அதை எடுத்துக்கலாம். யானை விற்றா யானை மிச்சம், பானை விற்றா பானை மிச்சம். ஏன்னா இந்த ஏற்றுமதி தொழில் தான் நீங்கள் எல்லா லெவல்லையும் ஸ்டார்ட் பண்ண முடியும், எந்த லெவலில் வேணாலும் வளர்க்க முடியும். அதனால தான் நாங்கள் திரைக்கடலோடியும் திரவியும் தேடு அப்படின்னு நான் 2011 ஒரு டேக்லைன் கொடுத்தோம். அப்போது சம்மிட் ஆரம்பிக்கும் போது வானம் ஏறி வாணிபம் செய்வோம் அப்படின்னு இந்த மாதிரி இபிசி எக்ஸ்போர்ட் சம்மிட்டுக்காக நாங்கள் டேக்லைன் கொடுத்தோம். அந்த அளவுக்கு ஒரு பெரிய உச்சத்தை அடைவதற்கான வாய்ப்பு, பெரிய தொழிலாக வளர்வதற்கான வாய்ப்பு இந்த ஏற்றுமதி தொழில் இருக்குது. சின்ன லெவல்லையும் ஆரம்பிக்க முடியும்,
பெரிதாக வானமே இல்லைன்னு வளர்க்கவும் முடிக்கிறதுக்கான வாய்ப்பு வந்து ஏற்றுமதி தொழில் இருக்குது. ஏன் அந்த யானை விற்றா யானை லாபம், பானை விற்றா பானை லாபம்னு சொல்கிறோமா, நம்ம எதை செய்கிறோமோ அது நமக்கு மிச்சமாகும். நம்ம சின்னதாக செஞ்சால் சின்னதாக மிச்சமாகும், பெரியதாக செஞ்சால் பெரியதாக மிச்சமாகும். அதனால் ஏற்றுமதி தொழில் நீங்கள் யானை விற்கிற மாதிரி. அப்போது ஒரு 10 யானை விற்றீங்கன்னா ஒரு யானை சொந்தமாக இருக்கும், 10 பானை விற்றா ஒரு பானை சொந்தமாக இருக்கும், லாபமாக இருக்கும் அப்படின்னு எடுத்துக்கலாம். அந்த மாதிரி ஒரு பெரிய துறை ஏற்றுமதி துறை. அதில் தான் நம்ம இன்றைக்கி சப்ஜெக்டை வந்து வணிக ஏற்றுமதியா உற்பத்தி ஏற்றுமதியான்றதை பற்றி நம்ம பேச போகிறோம். அதுக்கு முன்னால் என்னோட இருக்கக்கூடிய நண்பர்கள் இல்லை நான் அறிமுகப்படுத்துகிறேன். அவங்களுடைய செல்ஃபாக அவங்க அறிமுகப்படுத்திக்க போகிறாங்க. அவங்களோட திரு பொன்சேகர் அவர்கள், அவர் ஏற்றுமதியில் அவரை உறுப்பினராக இணைத்துக்கிட்டு இன்றைக்கி ஒரு வெற்றி பெற்ற இந்த மாதிரி எக்ஸ்போர்ட் அச்சீவர் அவார்டு வாங்கி எக்ஸ்போர்ட் எக்ஸலன்ஸ் அவார்டும் வாங்கி ஒரு பெரிய ஏற்றுமதியாளராக உற்பத்தி ஏற்றுமதியாக இருக்கக்கூடிய திரு பொன்சேகர் அவர்கள் நம்மளோட இருக்காங்க. அதே மாதிரி திரு நடராஜ் அவர்கள், அவர் வந்து சேலமுடைய இபிசியுடைய வைஸ் பிரசிடெண்ட்டாக இருக்காங்க. நடராஜ் அவர்கள் அவங்களும் மேனுஃபேக்சரிங் ஏற்றுமதியில் இருக்காங்க. அதே மாதிரி இங்கிட்டு சவுந்தரராஜன் சார் இருக்காங்க, மெர்ச்சன்ட் எக்ஸ்போர்ட்டாக இருக்காங்க. கிளாப் பண்ணலாம், எல்லாருக்குமே நீங்கள் கிளாப் பண்ணலாம் ப்ளீஸ். மிஸ்டர் யாசர் அவர்கள், அவங்க மெர்ச்சன்ட் எக்ஸ்போர்ட். மிஸ்டர் யாசர் அவர்கள் ஃப்ரம் சேலம், அவங்களும் மெர்ச்சன்ட் எக்ஸ்போர்ட்டில் இருக்காங்க. ஸோ இந்த 4 பேர் என்னோட பேச போகிறாங்க. நான் வந்து ஒவ்வொருத்தரும் அவங்கள பற்றி அவங்க எந்த வகையில் தொழில் பண்ணுறாங்கன்னு ஒரு 2 நிமிடங்கள் அறிமுகப்படுத்திக்கணும்னு கேட்டுக்கிறேன். ஸ்டார்ட் வித் பொன்சேகர் சார். என்னுடைய பேர் வந்து பொன்சேகர். எங்களுடைய நிறுவனத்தின் பேர் வந்து சார்லஸ் எக்ஸ்போர்ட்டர்ஸ் அண்டு ரகோபத் ஃபேஷன்ஸ் அப்படின்ட்டு. எங்களுடைய ப்ராடக்ட் வந்து கார்மெண்ட்ஸ் வந்து மேனுஃபேக்சரிங் பண்ணுறோம். அதை வந்து மேனுஃபேக்சரிங் பண்ணதை நாங்கள் வந்து எக்ஸ்போர்ட் பண்ணுறோம். வந்து இப்போ அதாவது வந்து எக்ஸ்போர்ட் பிஸ்னஸில் இப்போது எது வந்து பெஸ்ட்டு அப்படிங்கிற மாதிரி வந்து இப்போ இன்றைக்கி நம்மளுடைய ஒரு பட்டிமன்றம். இதில் பார்த்திங்க அப்படின்னா வந்து மேனுஃபேக்சரிங் அண்ட் எக்ஸ்போர்ட் இஸ் பெஸ்ட்டு அப்படிங்கிறதுல நாங்கள் வந்து இப்போ பேச வந்திருக்கிறோம். வந்து இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ இந்த வேர்ல்டில் வந்து இந்த பூலோகத்தில் வந்து நம்ம வந்து ஒரு டாமினியன் ஒரு ஆளுகை செய்கிறவர்களாக நம்ம இருக்கணும் அப்படின்னா நம்மக்கிட்ட ஒரு ப்ராடக்ட் நம்மக்கிட்ட வந்து இருக்கணும் கண்டிப்பாக. வந்து ஸோ நம்மகிட்ட ஒரு ப்ராடக்ட் இருக்கும்போது நம்ம வந்து பெரிய அளவில் வெற்றி பெறதுக்கு, உலக அளவில் வெற்றி பெறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. அதுக்கான எக்ஸாம்பிள் வந்து இப்போ நிறைய சொல்லலாம். ஃபுட் செக்டரில் KFC சொல்லலாம், மெக்டொனால்டு சொல்லலாம், ஆட்டோமொபைல்ஸில் டொயேட்டா, பென்ஸ், ஆடி, கம்ப்யூட்டரில் வந்து ஆப்பிள் சொல்லலாம், இந்த மாதிரி சொல்லலாம். வந்து இப்போ நாங்கள் வந்து இதில் வந்து ஆக்சுவலாக எந்த மாதிரி வந்து எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ்க்கு வந்தோம் அப்படிங்கிறது குறித்து ஒரு சின்ன ஒரு இது. ஸோ இது உங்களுக்கு எல்லாருக்குமே ஒரு டேக்அவேயாக அமையலாம். அந்த ஒரு ஆஸ்பெக்டில் நான் இதை வந்து சொல்கிறேன். வந்து நாங்கள் வந்து பேசிக்கலாக வந்து ஒரு ட்ரேடிங், யான் ட்ரேடிங்கை வந்து மேனுஃபேக்சரர் எக்ஸ்போர்ட்டருக்கு பண்ணிகிட்டு இருந்தோம். அந்த கனெக்ஷனில் வந்து எங்களுக்கு வந்து திடீர்னுட்டு வந்து ஒரு ஆர்வம் வந்தது. ஏன் இந்த எக்ஸ்போர்ட் பிஸ்னஸை வந்து நம்ம பண்ணி பார்க்கக்கூடாது அப்படின்ட்டு ஒரு ஆர்வம் வந்தது. இதை தொடர்ந்து வந்து எக்ஸ்போர்ட் ப்ரொமோஷன் சென்டர் EPCயில் வந்து கனெக்ட் ஆகிறேன். வந்து ஆகும்பொழுது வந்து 2017 வந்து ஒரு ஃபீல்டு ட்ரிப் வந்து திருப்பூருக்கு கூப்பிட்டு போகிறாங்க. அப்போ திருப்பூருக்கு போகும்போது கார்மெண்ட் மேனுஃபேக்சரிங் வந்து எப்படி பண்ணுறாங்க, அந்த ஆப்ரேஷன்ஸ் எப்படி நடக்குதுங்கிறத ஒரு தத்ரூபமாக நான் பார்க்குறேன். வந்து பார்க்கும்போது வந்து எனக்கு ஆக்சுவலாக வந்து என்னை அறியாமலே அதில் வந்து ஒரு அதிகமான ஒரு ஈர்ப்பு, ஒரு ஒரு அளவுக்கு அடந்த விதமாக அதை வந்து நடந்துச்சு பார்த்துக்கிடுங்க. அப்போ எனக்கு இது தெரியாது ஆக்சுவலாக வந்து. பட் இதனுடைய பிரதிபலிப்பு பார்த்திங்கன்னா 2018 வந்து காட்ஸ் கிரேஸை வந்து எக்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் வந்து நாங்கள் எக்ஸ்போர்ட் பண்ணிட்டோம். வந்து மிடில் ஈஸ்ட் கண்ட்ரீஸ்க்கு வந்து நாங்கள் பண்ண ஆரம்பித்தோம். வந்து அதை தொடர்ந்து இப்போ நாங்கள் வந்து 2019 வந்து திருப்பூரில் கார்மெண்ட்டு கம்பெனியை வந்து போட்டிருக்கிறோம். வந்து திருப்பி வந்து நாங்கள் வந்து இப்போ மிடில் ஈஸ்ட் கண்ட்ரீஸ் துபாய் அண்ட் தென் யூரோப் கண்ட்ரீஸில் வந்து இட்டாலி, ஃப்ரான்ஸு, தென் ஏஷியாவில் வந்து இஸ்ரேல், தென் US, இந்த மாதிரி ஒரு 5 கண்ட்ரீஸ்க்கு வந்து நாங்கள் இப்போது எக்ஸ்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். ஸோ மேனுஃபேக்சரிங் எக்ஸ்போர்ட் அதில் இருக்கும் பொழுது தான் வந்து மேனுஃபேக்சரிங் ஒரு ப்ராடக்ட் நம்மகிட்ட இருக்கும் பொழுது தான் நம்மளால் வந்து யாருனாலுமே வந்து ஒரு மெர்ச்சன்ட் எக்ஸ்போர்ட்டே பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறேன். ஸோ வந்து மேனுஃபேக்சரிங் எக்ஸ்போர்ட் இஸ் த பெஸ்ட் அப்படின்னு சொல்ல வரேன். வந்து அடுத்து சவுந்தரராஜன் சார், உங்களை அறிமுகப்படுத்திக்கிங்க. எல்லாருக்கும் வணக்கம்.
நான் வந்து மெர்ச்சன்ட் எக்ஸ்போர்ட்டர். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா என்னுடைய பேர் வந்து சௌந்தரராஜன். ஆக்சுவலாக என்னுடைய டாக்டர் வந்து அனுஷா அவங்க தான் வந்து என்னுடைய கம்பெனிக்கு வந்து ப்ரொப்ரைட்டர். அவங்க வர முடியாத சூழ்நிலை நான் இன்றைக்கி வந்து கலந்துக்கிட்டேன். நான் வந்து மதுரை ப்ராப்பர், மதுரையில் போஸ்டல் டிபார்ட்மெண்ட்டில் நான் ரெக்ரூட் ஆனது. ஸோ எனக்கு வந்து ஒரு 40 வருஷ அனுபவங்கள் போஸ்டல் டிபார்ட்மெண்ட்டில். அதில் வந்து எனக்கு வந்து மேஜர் ரோல் வந்து பிஸ்னஸ் டெவலப்மெண்ட்டு. பிஸ்னஸ் டெவலப்மெண்ட்டில் வந்து எங்களுக்கு கொடுத்தது வந்து எங்கள் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவில் வந்து ரீஜன் வைஸாக வந்து கொடுக்குறது வந்து பிஸ்னஸில் வந்து நிறைய வந்து கஸ்டமரை கொண்டு வரணும் அப்படின்னு. இன்றைக்கி எங்களுடைய காம்படிட்டர் டிஹெச்எல் இந்த மாதிரி நிறைய இருக்கும் போது போஸ்ட்டில் ஏன் அதை அச்சீவ் பண்ண முடியல அப்படிங்கிறது எங்களுடைய ஒவ்வொருத்தருடைய மீட்டிங்லேயும் வந்து எங்களுடைய அதிகாரிகள் சொல்லுவாங்க. எனக்கு கொடுத்த அசைன்மெண்ட்டில் வந்து எங்கெங்கே வந்து வீக்னஸாக இருக்கோ அங்கே என்ன காரணம் அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறது. அது வந்து எங்களுக்குள்ளாரே வந்து ஒரு பிஸ்னஸ் மோட்டிவாகவே வந்துருச்சு. என்னுடைய பொண்ணு வந்து பிஸ்னஸ் எக்ஸ்போர்ட் பண்ணணும் அப்படிங்கிறது ரொம்ப ஆம்பிஷன். ஸோ அவளுக்காக வந்து நான் டிபார்ட்மெண்ட்டில் இருக்கும்போதே வச்சு கொடுத்து அவளை கைட் பண்ணி கொண்டு வந்தேன். ஸோ இப்போ வந்து எங்களுடைய கனவை உங்கள் பொண்ணை செய்ய வச்சேன். அதனால் வந்து இப்போ ஒரு 7 ஆண்டுகள் வந்து இந்த இதில் நாங்கள் ட்ராவல் பண்ணியிருக்கோம். ஆனால் ஆரம்ப காலத்தில் வந்து நாங்கள் வந்து பாலர்பள்ளி படித்தது இபிசியில் தான். இபிசி எங்களுக்கு வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணது கிஷோர் அப்படிங்கிற வெப்சைட் டிசைனர், ஐடி கிளஸ்டரில் உள்ளவர். ஸோ அன்னைக்கு ஆரம்பித்த இபிசியில் ஆரம்பிச்சவங்களுடைய இன்புட்டு, எங்களுடைய வழிகாட்டி இதெல்லாம் எடுத்துக்கிட்டு எங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸில் நாங்கள் எப்படி பண்ண முடியும் அப்படிங்கிறத என் பொண்ணு கற்றுக் கொடுத்து தென் அதுக்கு பிறகு வந்து மெர்ச்சன்ட் எக்ஸ்போர்ட்டராக நாங்கள் எடுத்தது வந்து அக்ரி ரிலேட்டட் ப்ராடக்ட். முதல்ல வந்து எங்களுக்கு வந்து ப்ராடக்ட் செலெக்ஷனில் சரியாக இல்லை, நிறைய கிளப்பாக கொண்டு வந்திருந்தோம். அதாவது ரிலேட்டடாக இல்லாமல் மாறி மாறி. ஒரு முறை வந்து நம்ம சேர்மன் சார் ராஜன் சார்கிட்ட வந்து என் பொண்ணு கேட்கும்போது அவர் சில இதெல்லாம் கேட்டார். உங்கள் வெப் டிசைன் என்ன பண்ணியிருக்கீங்க கொடுங்க அப்படின்னு சொல்லும்போது ப்ராடக்ட் கொடுக்கும்போது வந்து அவருடைய கைடன்ஸ் தான் வந்து ரிலேட்டடாக இருக்கணும்னு சொன்னார். ஸோ அந்த ஒரு கைட் தான் வந்து நாங்கள் ரிலேட்டடாக ஒரு ப்ராடக்டை கொண்டு வரணுமோ அப்படிங்கிறது வந்து எங்களுக்கு முதல்ல வந்து எங்களுக்கு தெரிஞ்சது. அதுக்கப்புறம் தான் வந்து அக்ரி ப்ராடக்ட் ரிலேட்டடாக வந்து எல்லாமே கொண்டு வரும்போது அதனுடைய சோர்ஸ் சப்ளையர், நல்ல ஹோல்சேல் சப்ளையர் இருக்கணும். ஏன்னா ஒவ்வொரு ப்ராடக்ட்டும் இந்தியாவில் ஒவ்வொரு இடத்துல விளையுது. நம்ம இங்கே உட்காந்தே வாங்கணும் அப்படின்னா விலை அதிகம், காம்படிட்டிவ் கிடைக்காது. வெளிநாட்டில் விற்கும்போது வந்து காம்படிஷன் வேணும், ப்ரைஸ் காம்படிஷன் வேணும், பொருள் வந்து கெப்பாசிட்டி வேணும், சப்ளை கெப்பாசிட்டி. திடீர்னு பார்த்தீங்கன்னா 1000 டன் கொடுப்பாங்க, 500 டன் கொடுங்கன்னு சொல்லுவாங்க. பட் அதுக்கெல்லாம் நம்ம ரெடியாக இருக்கணும், கெப்பாசிட்டி கேட்பாங்க. ஸோ அந்த அடிப்படையில் வந்து பார்த்தோம்னா சொன்னால் நம்ம நிறைய இந்தியா பூரா போய் எங்கே என்னென்ன பொருட்கள் அக்ரி ப்ராடக்ட் இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் சர்ச் பண்ணி பாஸ்மதி ரைஸை நாங்கள் கொண்டு வந்தோம். ஏன்னா பாஸ்மதி ரைஸ்க்கு வேர்ல்டில் ஒரு இந்தியா பாஸ்மதி ரைஸ்க்கு ஒரு ரெக்கக்னைஸ் இருக்குது. ஸோ அந்த அடிப்படையில் வந்து பாஸ்மதி ரைஸை வந்து நாங்கள் வந்து ஹரியானா, பஞ்சாப் அப்படிங்கிற போது வந்து ஹரியானாவில் தான் சூஸ் பண்ணோம். நேரடியாக வந்து ஒரு மில்லர் இருக்காங்க, அவங்க சப்ளை. ஸோ அந்த அடிப்படையில் வந்து நாங்கள் ஆரம்பித்த பாஸ்மதி ரைஸ், அதுக்கப்புறம் இருக்கக்கூடிய பல்சஸ், அதுக்கு பிறகு வந்து ஸ்பைசஸ், இந்த மாதிரி வந்து ரிலேட்டடாக வந்தோம். ஒரு வித்தியாசமாக வந்து ஒரு ஆர்டர் வந்துச்சு, ஃப்ரோசன் சிக்கன். ஸோ அது வந்து வேர்ல்டு லெவலில் பார்த்திங்கன்னா வந்து பிரேசிலில் நிறைய இருக்குது, சைனாவுக்கு நிறைய போகுது. ஃப்ரோசன் சிக்கன் ஹோலும் இருக்குது, பார்ட்ஸ் அண்டு ஃபீட் பாஸ் இருக்குது. ஃபீட் பாஸ் வந்து அங்கே வந்து நிறைய வந்து சூப் போட்டு சாப்பிட்றதுக்காக வாங்குகிறாங்க. ஸோ நம்ம நாட்டிலையும் இருக்காது. ஸோ அதுக்கு வந்து நாங்கள் தேர்ந்தெடுத்தது வந்து ஈரோடில் இருக்கக்கூடிய ஒரு பவுல்ட்ரி ஃபார்ம், அவங்க சப்ளை பண்ணுறாங்க. பட் அதனுடைய காம்படிட்டிவ் ப்ரைஸில் வந்து எங்களால் கொடுக்க முடியல. ஆனால் நாங்கள் அதில் எல்லாமே ட்ராவல் பண்ணி எல்லாமே சப்ளை சோர்ஸ் எல்லாமே இது பண்ணோம். நிறைய வந்து சர்டிஃபிகேஷன்ஸ், டாக்குமெண்ட்ஸு, எக்ஸ்போர்ட்னால் என்ன பண்ணணும், கஸ்டம்ஸ் கிளியரன்ஸில் என்ன பிரச்சனைகள் இருக்குது அப்படிங்கிறது எல்லாமே வந்து எங்கள் இவங்க சொல்லிக் கொடுத்த அடிப்படையில் நிறைய வந்து நாலேஜை க்ரியேட்டிங். ஸோ அந்த அடிப்படையில் வந்து பார்த்திங்கன்னா வந்து இன்றைக்கி மெர்ச்சன்ட் எக்ஸ்போர்ட்டராக வந்து அக்ரி ரிலேட்டடாலும் சரி, இல்லை வந்து அது வந்து ஃபுட் ப்ராடக்ட்டோ, இல்லை வந்து நான் ஃபுட் ப்ராடக்ட்டோ, என்ன ப்ராடக்ட்ஸ் வந்து கேட்குறாங்களோ பயஸ், அதை வந்து கொடுக்க நாங்கள் ரெடியாக இருக்கோம். ஸோ இதுதான் எங்களுடைய அறிமுகம். சூப்பர் சார். அப்புறம் நடராஜ் சார், உங்களை பற்றி நீங்கள் என்ன ப்ராடக்ட்டில் இருக்கீங்கன்னு அறிமுகப்படுத்திங்க. அனைவருக்கும் வணக்கம். நான் நடராஜ். நான் சேலமில் இருந்து இருக்கோம், இபிசியோட சேலம் வைஸ் பிரசிடெண்ட். நாங்கள் சேலமில் கடந்த 60 வருஷமாக வெள்ளி கொலுசு உற்பத்தியில் இருக்கோம். கிட்டத்தட்ட 60 வருஷமாக இருந்தாலும் 2016 வரைக்கும் இந்த வெள்ளி ப்ராடக்ட்ஸோ, கோல்டோ, அந்த ப்ராடக்ட்ஸோ எக்ஸ்போர்ட் ரிலேட்டடாக என்ன ப்ராசஸ் நடக்குது அப்படிங்கிற ஒரு சின்ன பாயிண்ட் கூட நமக்கு தெரியாது. ஒன் ஃபைன் டே முதல்ல எஸ்ல ஒரு மீட்டிங் அட்டன் பண்ணி, அதுக்கப்புறம் இபிசியில் மீட்டிங் அட்டன் பண்ணி வந்து தான் இன்றைக்கி இதோட மார்க்கெட் அப்படிங்கிற விஷயங்கள் எவ்வளோ இருக்குது, நம்மளால் என்ன பண்ண முடியும், மேக்ஸிமம் எங்களோட
பிஸ்னஸே வெறும் 3 கிலோமீட்டர்ஸில் முடிஞ்சிடும் சேலம்குள்ளேயே. தோ நம்ம ஒரு பர் மந்த் ஒரு 1 டன் ப்ரொடக்ஷன் பண்ணுறோம். அதுவுமே எங்களுக்கு 3 கிலோமீட்டர்ஸ் தான். ஒன்லி ஒரே ஒரு பையர் தான். அவருடைய ஆர்டரு 1 மந்த் எவ்ரி இயர் கண்டினியூஸாக ஒரு 30 இயர்ஸாக அதே தான் பண்ணிகிட்ருக்கோம். இப்படியே போயிட்டுருக்கும்போது தான் ஒன் ஃபைன் டே நான் ஒரு வேறு பிஸ்னஸ்குள்ளே போகலாம் அப்படின்ற இது வந்து அதோடைய தேடல் இங்கே வந்து மறுபடியும் நம்ம பிஸ்னஸ்லேயே எவ்வளோ ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது, இந்த ப்ராடக்ட்கே எவ்வளோ மார்க்கெட் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எப்பயும் ராஜன் சார் கேட்டுகிட்டே இருப்பார். என்னை பார்க்கும்போதெல்லாம் முதல் கேள்வி அதுவாக தான் இருக்கும். உங்கள் ப்ராடக்ட்ஸ் மார்க்கெட்னா திடீர்னு எடுத்தால் கிட்டத்தட்ட ஒரு 20,000 crores வந்து ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது அப்படின்னு. சும்மா ஒரு 0.5% மார்க்கெட்டுக்கு ஒர்க் பண்ணாலே போதும் அப்படிங்கிற சுச்சுவேஷன் வந்து அதை நோக்கி ட்ராவல் பண்ணிகிட்ருக்கோம். இப்போது மேனுஃபேக்சரிங் எக்ஸ்போர்ட் ரிலேட்டடாக என்ன விஷயங்கள் அப்படின்னு வரதை நம்ம செகண்ட் ரவுண்டில் நான் ஷேர் பண்ணணும்னு ஆசைப்பட்றேன் சார். தேங்க்யூ நன்ராஜ் சார். அடுத்ததாக யாசர் சார், உங்களுடைய பிஸ்னஸையும் உங்களுடைய எக்ஸ்போர்ட்டையும் இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கங்க. அனைவருக்கும் மாலை வணக்கம். நான் முகமது யாசர் அராஃபத். காயர் ப்ராடக்ட்ஸ் வந்து எக்ஸ்போர்ட் பண்ணிகிட்ருக்குங்க, காயர் அண்ட் கோகோனட்ஸ். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து எக்ஸ்போர்ட்ஸ் அப்படின்னாவே எல்லார் மனசுலேயும் வந்து மனசில் அப்படிங்கிறத தாண்டி எக்ஸ்போர்ட் அப்படின்னாவே நான் உள்பட ஃபஸ்ட்டு வர்றது கண்டெய்னர்ஸாக தான் வரும். கண்ணுக்கு முன்னாடி கண்டெய்னராக தான் தெரியும். ஐயோ இவ்வளோ கண்டெய்னர் இவ்வளோ பெரிய இது எப்படி நம்மளால் பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு ஏக்கத்திலேயே வந்து கடந்த காலங்கள் நிறைய எனக்கு. ஸோ ஆஃப்டர் இபிசியில் வந்ததுக்கப்புறம் தான் தெரிஞ்சது நம்ம எவ்வளோ வேணாலும் நம்ம என்ன குவான்டிட்டி, அதாவது நம்ம சக்திக்கு முடிஞ்ச குவான்டிட்டி வந்து கண்டிப்பாக எக்ஸ்போர்ட் பண்ண முடியும். அதாவது ஒரு கிலோ கூட வந்து எக்ஸ்போர்ட் பண்ண முடியும் அப்படிங்கிறது வந்து கிடைச்ச லேர்னிங்க்கு அப்புறம் தான் வந்து ஸோ ஒரு ஆஸ் அ மெர்சன்டைஸ் எக்ஸ்போர்ட்டராக ஒரு சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து எக்ஸ்போர்ட் பண்ண முடிஞ்சது. ஸோ அது நிச்சயமாக வந்து ஐ வுட் தேங்க் டு இபிசி அண்ட் திருப்பதி ராஜன் சார் அண்ட் டீம். ஸோ அதுக்கப்புறம் மெர்ச்சன்டைஸ் என்னங்கிறத வந்து அடுத்த ரவுண்டில் வந்து கண்டிப்பாக பேசுவோம். தேங்க்யூ, நன்றி. இப்போ 4 எக்ஸ்போர்ட்டர் நம்மளோட இருக்காங்க. 2 மேனுஃபேக்சரிங் எக்ஸ்போர்ட்டர், 2 மெர்ச்சன்ட் எக்ஸ்போர்ட்டர், ஒருத்தர் டெக்ஸ்டைல் எக்ஸ்போர்ட்டர் இருக்காங்க, இன்னொருத்தர் வந்து அக்ரி எக்ஸ்போர்ட்டில், இன்னொருத்தர் வந்து ஜுவல்லரி எக்ஸ்போர்ட்டில் இருக்கார், இன்னொருத்தர் வந்து காயர் அண்ட் காயர் ப்ராடக்ட் எக்ஸ்போர்ட்டில் இருக்காங்க. நான் முன்னாடியே சொன்னதான், அதாவது பொதுவாக நிறைய நண்பர்கள் என்கிட்ட பேசும்போது நான் 2 விஷயம் சொல்லுவேன். நமக்கு வந்து சின்ன நல்லது பெரிய நல்லதுன்னு வாழ்க்கையில் இருக்குது. நம்ம நிறையா பேருக்கு வந்து இந்த நல்லதையும் கெட்டதையும் பிரித்து பார்க்க நல்லா தெரியும். கெட்டது ஈஸியாக தெரிஞ்சிடும், கண்டுபிடிச்சிடும் இது கெட்டது சரியாக வராதுன்னு. ஆனால் நம்ம எல்லாருக்குமே இன்க்ளூடிங் மீ நிறையா நம்ம வந்து தடுமாறுறது சின்ன நல்லதா பெரிய நல்லதா அப்படின்றதான். என்னென்னா நிறைய சின்ன நல்லதை நம்ம பற்றி போயிட்டே இருப்போம், அது நமக்கு கிடைக்கக்கூடிய பெரிய நல்லதை கெடுத்துரும் அப்படின்னு. சில பேர் சில வியாபாரத்துலேயோ சில தொழிலையோ அது கம்ஃபர்ட் ஜோனில், நமக்கு இலகுவான இடத்துல கம்ஃபர்ட் ஜோனில் இருக்கும், அது நமக்கு செய்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும், அதில் ஒரு திருப்தி கிடைக்கும், நம்ம அதில் ட்ராவல் பண்ணிகிட்டே போவோம். ஆனால் கொஞ்சம் வருடங்கள் கழித்து நம்ம திரும்பி பார்க்கும்போது என்ன நம்ம வளரவே இல்லையே, அதே மாதிரி தானே இருக்கும், யாரோ திடீர்னு பெரிய ஆளாயிடுறாங்களே அப்படின்னு தோணும். அது காரணம் நம்ம கம்ஃபர்ட் ஜோனில் இருக்கிறது. அது நல்லதா கெட்டதா அப்படின்றது கிடையாது, நல்லது தான், ஆனால் சின்ன நல்லது. அப்போ இந்த பெரிய நல்லதுன்னா என்ன அப்படின்றத பிடிச்சிட்டு போகிறவங்கெல்லாம் ஒரு பெரிய இடத்துக்கு வெற்றி பெற்று போயிடுறாங்க. அந்த வகையில் இந்த 4 பேருமே இந்த பெரிய நல்லதாக இருக்கக்கூடிய எக்ஸ்போர்ட், அந்த யானை, அதை பிடிச்சு பயணிச்சுட்டு இருக்காங்க. அவங்களுக்கு வாழ்த்துக்க. நம்ம இந்த மெர்ச்சன்ட் எக்ஸ்போர்ட் பெஸ்ட்டாக மேனுஃபேக்சரிங் எக்ஸ்போர்ட் பெஸ்ட்டாக அப்படின்ற விஷயத்துக்கு நம்ம போகிறதுக்கு முன்னாடியும் திரு நடராஜ் சார் கூட மென்ஷன் பண்ணார். நாங்கள்லாம் நீதிமோகன் சார் இங்கே இருக்காங்க, எஸ் அமைப்பில் நானும் திரு திருப்பதிராஜன் அவர்களும் மிஸ்டர் நடராஜ் மாதிரி நிறைய பேர் வந்து எஸ் அமைப்பில் நாங்கள் நிறைய விஷயங்களை கற்றுருக்கோம். அதில் 2 விஷயம் நான் இங்கே சொல்லிவிட்டு அந்த இதுக்குள்ளே போகிறோம். முக்கியமாக இந்த புதுசாக எக்ஸ்போர்ட் வரக்கூடியவங்களுக்கெல்லாம் நான் சொல்கிறது ஸ்வாட்ன்ற நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸ்ட்ரென்த்து, வீக்னஸ், ஆப்பர்ச்சுனிட்டி, த்ரெட் அப்படின்றது. நம்மளோட பலம் என்ன, பலவீனம் என்ன, வாய்ப்புகள் என்ன, இடர்பாடுகள் என்ன அப்படின்றது. அதில் வேறு ஒரு டூல்ஸ், சில டூல்ஸ்லாம் இப்போ வந்திருக்கு. டிஸ்க் அசஸ்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. டாமினன்ட் பர்சனாலிட்டி, இன்ஃப்ளூயன்ஸ் பர்சனாலிட்டி, ஸ்டெடி மைண்டட் பர்சனாலிட்டி, காம்ப்ளைன்ஸ் பர்சனாலிட்டி. அதை நான் கொஞ்சம் கம்ஃபர்ட்டுக்கு மாற்றிருக்கேன். லேம்ஸ்னு லீடர், ஆடிட்டர், மேனேஜர், செல்லர் அப்படின்னு. இந்த கேரக்டர் ஒவ்வொரு மனுஷனுக்குள்ளேயும் இருக்குது. அது யார் யாருக்கு என்ன சதவீதத்தில் இருக்கிறது அப்படின்றதான் இங்கே விஷயம். அதுக்கேற்ற மாதிரி துறையை தேர்ந்தெடுத்துக்கிறது. ஏன்னா சில சமயம் நம்ம ஸ்டார்ட் பண்ணும்போது ஒரு பட்டிங் ஆண்டர்ப்ரனராக ஸ்டார்ட் பண்ணும்போது செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட் அப்படின்னு மோடில் இருப்போம். நம்மளே முதலாளியாகவும் நம்மளே தொழிலாளியாகவும் இருந்து ஒன்று எடுப்போம். அப்போது நம்ம எதுக்கு சரிப்பட்டு வருவோம் அப்படின்னு நம்ம பார்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம். இந்த டிஸ்க் ப்ரொஃபைலிங் நான் சொல்கிற லேம்ப்ஸ் அப்படின்றது வந்து உங்களை நீங்கள் எதுக்கு சரிப்பட்டு வருவீங்க அப்படின்றத பார்த்துக்கிறதுக்கு பெருசாக உதவும்.
தொழில் புதுசாக ஆரம்பிக்கிறவங்களாக இருந்தாலும் சரி, அது ஏற்றுமதி தொழிலாக இருந்தாலும் சரி, ஸ்டார்ட் அப்பாக இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் சரி, ஃபஸ்ட்டு நான் சொல்கிறது ஸ்டார்ட் வித் சேல்ஸ் அண்ட் மார்க்கெட்டிங். முதல்ல நீங்கள் விற்பனையில் துவக்குங்க. எடுத்தோன்னு அவர் அங்கே ஃபேக்ட்ரி போட்டார், இங்கே போட்டாருன்ற மாதிரி ஆரம்பிச்சிடாதீங்க அப்படின்னு சொல்லி விற்பனையில் துவக்க சொல்லுவோம். ஏற்கனவே மேனுஃபேக்சரிங் இருக்கவங்க அவங்க உடனே அவங்க ப்ராடக்டை ஆரம்பிக்கணும். எக்ஸ்போர்ட் மார்க்கெட்டிங்கில் டாக்குமெண்டேஷன், காஸ்ட் மேனேஜ்மெண்ட்டு, பேங்கிங் மேனேஜ்மெண்ட்டு, லாஜிஸ்டிக் மேனேஜ்மெண்ட்லேருந்து நிறைய மேனேஜ்மெண்ட் இருக்குது. ஆனால் அப்பார்ட் ஃப்ரம் ஆல் சேல்ஸ் அண்ட் மார்க்கெட்டிங் பெஸ்ட். அப்போ அதுக்கு முன்னாடி நீங்கள் எதுக்கு சரிப்பட்டு வருவீங்க அப்படின்றத பார்த்துக்க வேண்டியது அவசியமாக இருக்குது. அதற்கடுத்து நம்ம இங்கே முதல் கேள்விக்கு போகிறோம். எந்த தொழில் இருந்தாலும் இந்த 3 விஷயம் இருக்குது: துவக்கிறது, நடத்துறது, வளர்க்குறது அப்படின்னு 3 விஷயம் இருக்குது. இப்போ நான் முதல் கேள்வி துவக்கிறதுக்கு வர்றேன் பொன்சேகர் சார். இப்போ ஏற்றுமதியை ஒரு மேனுஃபேக்சரிங் எக்ஸ்போர்ட்டராக, ஒரு உற்பத்தி செய்யக்கூடிய ஏற்றுமதியாளராக அந்த ஏற்றுமதி தொழிலை துவக்கிறது ஈஸியாக இருக்கா? எப்படி ஈஸியாக இருக்குன்னு நீங்கள் சொல்கிறீங்க? நீங்கள் தான் உற்பத்தி செய்கிறவர் தான் ஏற்றுமதி தொழிலை ஆரம்பிக்கிறது ஈஸி நீங்கள் சொல்ல வர்றீங்க, ஏன்? நிச்சயமாக பாசிபிள். எப்படி அப்படின்னா, இது வந்து நம்மளுடைய மனப்பான்மையை பொறுத்து, நம்ம எப்படி வந்து மனதில் வந்து செட் பண்ணுறோமோ, நம்ம அதை வந்து ஹென்ரி ஃபோர்ட் சொல்கிற மாதிரி வந்து நம்ம அதை வந்து ஈஸி நினச்சோம்னா அதுவும் கரெக்டு தான், இல்லை அது கஷ்டம் நினச்சோம்னா அதுவும் கரெக்டு தான், ரெண்டுமே கரெக்டு தான். ஸோ இதை வந்து நம்ம வந்து ஈஸிங்கிறது கிடையாது, நம்மளால் முடியும், வெற்றி பெற முடியும் என்கிற ஒரு மனநிலை. ஸோ மனப்பாங்கு தான் நம்மளை வந்து ஒரு முக்கியமான ஒரு ரோல் வகிக்குது. நம்மளுடைய ஃபோக்கஸ் வந்து மாறவே கூடாது. லைஃப்பில் வந்து ஆக்சுவலாக வந்து டோட்டல் லைஃப் வந்து ஒரு புக். அதில் வந்து நிறைய அத்தியாயங்கள் இருக்குது, நிறைய சாப்டர்ஸ் இருக்குது. ஒரு தடவை நம்ம வந்து கீழே விழுறோம்னா டக்குன்னு எழும்புறோம், அந்த மாதிரின்னு இருக்குது. அது வந்து ஒரு அத்தியாயம் தான். அவன் தான் வந்து சார் மோட்டிவேஷனாக இருக்குது சார். ஏன் நீங்கள் வந்து ஒரு மேனுஃபேக்சரிங்காக இருக்கக்கூடியவர் ஏற்றுமதி செய்வது ஈஸின்னு சொல்கிறீங்க? தோக்குறது, ஏற்றுமதி தொழில் நீங்கள் தோக்குறது ஏன் ஈஸின்னு சொல்கிறீங்க? மற்றெல்லாம் எங்களுக்கு உங்களுடைய ஊக்கம் எங்களுக்கு புரியுது. நான் கேட்குற கேள்வி அதான், எப்படி இல்லை சுலபம்னு நீங்கள் நினைக்கிறீங்க தோக்குறது? சரி, இது வந்து அகைன் மனப்பான்மை ஒன்று. இன்னொன்று வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நான் ஒரு குறிப்பிட்ட ப்ராடக்டை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணும் பொழுது அது ஈஸி. ஒரு குறிப்பிட்ட பொருள் மட்டும், ஃபார் எக்ஸாம்பிள் எங்களுடைய இது கிட்டத்தட்ட வந்து ஒரு இப்போ என்னுடைய பிஸ்னஸ் வந்து கிட்டத்தட்ட இப்போ வந்து என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ் ஒரு 33 வருஷம் வந்து. ஸோ ஒரே லைனில் ஒரே ஃபோக்கஸில் தான் வந்துட்டு இருக்கிறோம். டூ ஒன் திங், டூ இட் ரைட் அப்படின்ட்டு வரும்போது உலக அளவில் பெரிய அளவில் அச்சீவ் பண்ண முடியும் அப்படிங்கிறது, அட்லீஸ்ட் இந்தியா லெவலில் அப்படிங்கிறது என்னுடைய ஒரு இது. ஸோ டூ ஒன் திங் அண்ட் டூ இட் ரைட். ஸோ ஃபோக்கஸாக பண்ணும் பொழுது தட் இஸ் ஈஸி, தட் இஸ் பாசிபிள். ஓகே, அதாவது ஒரு விஷயத்த கிட்டத்தட்ட பல வருடங்களாக ஃபோக்கஸ் பண்ணி பண்ணுறீங்க. ஃபோக்கஸ், கூர் கவனம் அப்படின்னு சொல்லுவோம். அதை உங்களோட ப்ளஸ்ன்னு நினைக்கிறீங்க, அதனால தான் சுலபம்னு நீங்கள் சொல்ல வர்றீங்க. சார் சவுந்தரராஜன் சார் அவர் என்ன சொல்கிறாரு, ஒரே பொருளை நான் 30 வருஷம் அதவே ஃபோக்கஸ் பண்ணுறதுனால அது எனக்கு ஈஸியாக இருக்குது அதில் ஏற்றுமதி செய்வது அப்படின்னு சொல்கிறாரு. நீங்கள் அக்ரோட நிறைய சொன்னீங்க, ஸ்பைசஸ் சொன்னீங்க, நிறைய ஐட்டங்கள் சொன்னீங்க, மல்டிபிள் ப்ராடக்ட் நீங்கள் மேனுஃபேக்சரிங் பண்ணல, வேற எங்கேயோ சோர்ஸ் பண்ணுறீங்க. நீங்கள் ஏற்றுமதியை தூக்குனதுக்கு இதுதான் காரணம்னா அது ஏன்? அதாவது மேனுஃபேக்சர் அப்படிங்கும்போது வந்து முதல் முறையாக ஏற்றுமதினாவே வந்து நம்ம கண்ணுக்கு முன்னாடி தெரிகிறது எல்லாமே கடலும் கப்பலும் தான் தெரியும். ரொம்ப கண்ணகண்டமாக இருப்போம். ஸோ அந்த தொழிலில் வந்து போகிற பாதை தெளிவாக இருந்துச்சுன்னா நம்ம ஜெயிக்கிறதும் தெளிவாக இருக்கும். அந்த அடிப்படையில் பார்த்தோம்னு சொன்னோம்னா மெர்ச்சன்ட் எக்ஸ்போர்ட்டர் அப்படிங்கிறதுல வந்து மேனுஃபேக்சர் யூனிட்டோடைய அந்த வந்து என்ன கஷ்டங்கள்னு சொல்லுவாங்க, நிறைய கஷ்டங்கள் ரிஸ்க் இருக்குது, அது நமக்கு வந்து இல்லை. மெர்ச்சன்ட் எக்ஸ்போர்ட்டர் அப்படிங்கும்போது வந்து நிறைய பயர்ஸ் இருக்காங்க, நிறைய ப்ராடக்ட்ஸ் இருக்குது. இந்த பர்டிகுலர் ப்ராடக்ட்ஸுங்கிறது ஐடென்டிஃபிகேஷன் ஆஃப் எக்ஸ்போர்ட்டர்ஸ் அப்படிங்கிறதுக்காக வச்சுக்கிறது தானே வழியா, எல்லா ப்ராடக்ட்டை பற்றியும் நம்ம வந்து கீ பாயிண்டில் வந்து தெரிஞ்சு வச்சுக்கிறோம். ஸோ அந்த நேரத்தில் வந்து வரக்கூடிய பயர்கள் வந்து நல்லவங்களும் இருக்காங்க, கெட்டவங்களும் இருக்காங்க. நல்லவங்க வரும்போது நம்ம ஜெயிப்போம், கெட்டவங்க வரும்போது தோற்று போகிறது இயற்கை. ஏன்னா நமக்கு வந்து கண்ணு முன்னாடி வந்து ஒரு தொழிலில் வந்து நல்லா வரணுங்கிற ஒரு வேகத்தில் போகும்போது அந்த தோக்குறங்கிறது வந்து ஒரு என்ன சொல்கிறது, ஒரு தடுப்பு மாதிரி. அதனால் வந்து நம்ம அந்த அடிப்படையில் வந்து மெர்ச்சன்ட் எக்ஸ்போர்ட்டர் வந்து பெரிய கடல் மாதிரி. நிறைய ப்ராடக்டில் வந்து நம்ம ஃபோக்கஸ் பண்ணலாம், நிறைய பயஸ் வருவாங்க.
ஒரு பயஸ்க்கு வந்து ஒரு ப்ராடக்ட்டை கொடுக்கும்போது இன்னொரு ப்ராடக்ட்டை கேட்பாரு. அது தெரியலன்னு சொல்றதை விட அந்த ப்ராடக்ட்டுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்து அவங்க கேட்ட விவரங்களை கொடுத்தோம்னா அவர் இன்னும் 10 ப்ராடக்ட் நம்ம கொடுப்பாரு. ஸோ மெர்ச்சன்ட் எக்ஸ்போர்ட்டர் என்னை பொறுத்தவரை வந்து பெஸ்ட். அது என்ன நான் சொல்றது. நீங்க ஒன்றும் சொல்ல விரும்பலையா? சரி வாங்க நடராஜ் சார் சொல்லுங்க. நிறைய விஷயம் என்ன பதில் சொல்ல போறீங்க நீங்க? சார் நீங்களே முதல்ல ஆரம்பிக்கும் போதே சொல்லிட்டீங்க நான் ஒரு மேனுஃபேக்சரர் அப்புறம் தான் மெர்ச்சன்ட் எக்ஸ்போர்ட்டர்னு சொல்லிட்டு. பிஃபோர் நான் முன்னே சொன்ன மாதிரி பிஃபோர் எஸ்ஸுக்கு இப்போ இபிசிலாம் வர்றதுக்கு முன்னாடி நம்ம ஜென்ரலாக என்ன விஷயங்கள் வேணாலும் பேசிடலாங்க சார். பட் இங்கெல்லாம் வந்து நம்ம ஒரு விஷயம் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்களுக்கு எல்லாமே டேட்டா தான் பேசணும். நமக்கு எல்லாமே டேட்டாவை தான் நம்ம பார்க்கணும் அப்படிங்கிறது தான் விஷயம். அந்த வகையில் நம்ம பார்க்கும்போது நான் இங்கே சில டேட்டாஸ் ஷேர் பண்ணுறேன். ஒரு டிசிஷனை நீங்களே எடுத்துருங்க சார். என்ன அப்படின்னா முதல்ல இந்தியாவுக்குள்ளே வர்றதுக்கு முன்னாடி குளோபலாக என்ன நடக்குது அப்படிங்கிற விஷயம் பார்த்தோம்னா கிட்டத்தட்ட குளோபலாக அரௌண்ட் ஒரு 200 கண்ட்ரீஸும் எல்லாரும் புட்டுகதை சேர்ந்து நம்ம ஒரு $25 ட்ரில்லியன் வந்து இங்கே எக்ஸ்போர்ட் மார்க்கெட் நடந்துட்டு இருக்குங்க சார். சரிங்களா? அதில் இந்தியாவோட எக்ஸ்போர்ட் வந்து அரௌண்ட் $700-800 பில்லியன் தான். நம்ம இன்னும் ஒரு 10% கூட ரீச் ஆகலை. சரிங்களா? நம்மளுடைய 45% இம்போர்ட்டை வந்து 7 கண்ட்ரீஸ் பண்ணுறோம். 50% எக்ஸ்போர்ட்ஸை வந்து 10 கண்ட்ரியில் முடிச்சிடும். நம்ம 200 கண்ட்ரிக்கு எக்ஸ்போர்ட் பண்ணிட்டு இருந்தாலும் கூட நம்மளுடைய 50% எக்ஸ்போர்ட்ஸ் வந்து வெறும் 10 கண்ட்ரியில் இருக்கவங்களே பர்ச்சேஸ் பண்ணிடுறாங்க. அப்போ பேலன்ஸ் இருக்க 50% தான் நம்ம 190 நாட்டுக்கு பண்ணிட்டு இருக்கோம். இந்த நாடுகள்லாம் நம்ம அதிகமாக போக முடியாத ரீசன் பார்த்தோம்னா மேபி எல்லாமே நம்ம மெர்ச்சன்ட்லேயே ஃபோக்கஸ் பண்ணுறதுனால போக முடியுங்கிறது தான் என்னோட ஒரு வாதமாக இருக்கும் எப்போவுமே. என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் நாம் கிட்டத்தட்ட நம்மளுடைய மெர்ச்சன்ட் எக்ஸ்போர்ட் அரௌண்ட் $500 பில்லியன் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லணும்னா யுனைடெட் ஸ்டேட்ஸ் வந்து மெக்சிகோவில் இருந்து மட்டும் $550 பில்லியன் வாங்குறோம். ஒரே ஒரு கண்ட்ரிலேருந்து நம்ம ஒட்டுமொத்தமாக 200 கண்ட்ரிக்கு எக்ஸ்போர்ட் பண்ணுற ப்ராடக்டை மெக்சிகோவில் இருந்து மட்டும் அமெரிக்காக்கார ஒரே ஒரு கண்ட்ரியில இருந்து மட்டும் 500 நம்மளோட ஜாஸ்தியா ஒரே ஒரு கண்ட்ரிக்கு $500 பில்லியன் எக்ஸ்போர்ட் பண்ணுது. நம்ம 200 கண்ட்ரிக்கு சேர்த்து அவ்வளோதான் பண்ணிட்டு இருக்கோம். ஏன் அப்படின்னா மேனுஃபேக்சரிங்ல ஃபோக்கஸ் இல்லை அப்படிங்கிற இம்போர்ட் பண்ணிட்டு இருக்கோம். ஓகேங்களா? நாம் சைனாக்கு அனுப்புறது ஒரு 5300 ப்ராடக்ட் தான். அதோட வேல்யூ அரௌண்ட் ஒரு $150 பில்லியன் நம்ம $900 பில்லியன் வந்து சைனாலேருந்து இம்போர்ட் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ இவ்வளோ ஆப்பர்ச்சுனிட்டி இப்போ இங்கே மார்க்கெட் இல்லையா மேனுஃபேக்சரிங்க்கு அப்படின்னு பார்த்தா மார்க்கெட் இருக்குது. நம்ம மேனுஃபேக்சரிங்கில் ஃபோக்கஸ் பண்ணல. அதனால் மேனுஃபேக்சரிங் பண்ணால் மார்க்கெட் நல்லாயிருக்கும், எல்லாத்துக்குமே ஒரு ஃப்யூச்சர் நல்லாயிருக்கும். அதுதான் என்னுடைய ஒரு விஷயம் சார். ஸோ அந்த ஸ்ட்ரென்த் இருந்தால் இன்னும் அதிகமாக மேனுஃபேக்சரிங் எக்ஸ்போர்ட் பண்ண முடியும் அப்படின்றீங்க. யாசர் சார் உங்களுடைய பதில் என்ன அவர் சொல்வதற்கு? ஏற்றுமதியை தூக்குவதற்கு மேனுஃபேக்சரிங் எக்ஸ்போர்ட்டை தான் ஃபோக்கஸ் பண்ணணும், அதான் ஸ்ட்ரென்த்துன்னு நினைக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாரு. நீங்கள் என்ன சொல்ல வர்றீங்க? முதல்ல இந்த விவாத மேடைக்கு வர்றப்போ ஒரு தயக்கமும் நடுக்கமும் இருந்தது. நீங்கள் ஆரம்பிக்கிறப்போவே வந்து எது நமக்கு ஒத்து வருமோ அதை வந்து ஃபஸ்ட்டு பண்ணணும் அப்படின்னு சொன்னீங்க. ஸோ தீர்ப்பை முதல்ல சொல்லிட்டதுனால வந்து அந்த நடுக்கம் தயக்கம் எல்லாமே போயிடுச்சு. அதுக்கப்புறம் எல்லாருமே வந்து பட்டிங் எக்ஸ்போர்ட்டர்ஸ் யாரெல்லாம் பண்ண போகிறீங்க அப்படின்னு கையை தூக்கினப்போ கொஞ்சம் நஞ்சம் இருந்த தயக்கமும் போயிடுச்சு. எல்லாருமே வந்து நம்ம சைடு தான், இந்த சைடு தான் எல்லோரும் இருக்காங்க அப்படின்னு. ஏகദേശம் 110 நாடுகளுக்கு மேலே வந்து ஒரு மெர்ச்சன்டைஸ் எக்ஸ்போர்ட்டராக வந்து இன்றைக்கும் வந்து கோலோச்சி உலக வரைபடத்தில் தன்னோட இன்வாய்ஸ் மூலிமா வந்து அங்கங்கே நம்மலாம் வந்து மேப்பை பார்ப்போம், பட் அந்த வரைபடத்தில் வந்து தன்னை இன்வாய்ஸை பின் பண்ணிகிட்டு இருக்க எங்கள் சேர்மன் திருப்பதி ராஜன் அவரோட பயிற்சி பட்டையிலிருந்து மெர்ச்சன்டைஸ் தான் பெஸ்ட்டுங்கிறத பேசுகிறதுக்காக வந்திருக்கேன். ஸோ எங்கள் சேர்மன் அடிக்கடி சொல்லுவார், முதல்ல கிடைக்கிற கிளாக்காயை பூரா ஃபஸ்ட்டு பறிச்சுக்கோ, அதுக்கப்புறம் வந்து பலாக்காய்க்கு ஆசைப்படு அப்படின்னு சொல்லுது. ஸோ இதில் நான் சொல்ல வர கிளாக்கா அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா மெர்ச்சன்டைஸ் எக்ஸ்போர்ட், பலாக்கா அப்படிங்கிறது வந்து மேபி அது மேனுஃபேக்சரிங்காக இருக்கலாம். ஸோ இந்த கிளாக்காயை பறித்தா மட்டும்தான் பலாக்கா கிடைக்கும் அப்படிங்கிறது வந்து என்னோடய வாதம். ஸோ சொன்னீங்க சார், யானையை விற்று யானையை வாங்கலாம், பானையை விற்று பானையை வாங்கலாம் அப்படின்னு. ஸோ நான் நடராஜ் சொல்கிறாப்புல கரெக்டு, வந்து எல்லாமே வந்து மேனுஃபேக்சரிங் பண்ணனா நம்ம வந்து இந்த டெஃபிசிட்லாம் வந்து மீட் அவுட் பண்ணலான்னு. சார் 10 யானையை விற்கணுன்னா எத்தனை யானை செய்யணும் சார்? எத்தனை யானை வேணும் உங்களுக்கு? ஃபஸ்ட்டு ஒரு 2 யானை வேணும். அந்த 2 யானைக்கு அப்புறம் தான் 10 யானையை நீங்கள் இது பண்ணு. அதே மெர்ச்சன்டைஸ் எக்ஸ்போர்ட்டில் நீங்கள் 10 யானை வாங்கி அப்படியே 10 யானையை விற்றுடலாம். அது உற்பத்தி பண்ணி தானே கொடுக்க முடியும் சார். உற்பத்தி யாரோ ஒருத்தர் பண்ணிடுவாங்க. நீங்கள் வந்து உற்பத்தி வருது அப்படி இல்லை, உற்பத்தி வருது. உற்பத்தி இல்லைன்னா எப்படி விற்பீங்க? இல்லை உற்பத்தி வரும் சார். நீங்கள் உடனே உற்பத்தி பண்ண முடியுமா 10 யானையை? நீங்கள் உற்பத்தி இல்லாமல் நீங்கள் வந்து விற்க முடியுமா சார்? உற்பத்தி இல்லாமல் விற்க முடியுங்கிறது இல்லை. சொல்லுங்க. உற்பத்தி அதாவது
நீங்கள் உற்பத்தி பண்ணுறதுக்கு உங்களுக்கு எத்தனை யானை வேணும்னு கேட்குறாங்க. எனக்கு விற்கிறதுக்கு 10 யானை இருந்தால் போதும், உங்களுக்கு உற்பத்தி பண்ணுறதுக்கு எத்தனை யானை வேணும்? ஃபஸ்ட்டு கோழி தான், அதுக்கப்புறம் தான் முட்டை வந்து. அதே மாதிரி தான் ஃபஸ்ட்டு வந்து மேனுஃபேக்சரிங் தான், சரி. அதுக்கப்புறம் தான் வந்து merchandise. இவ்வளவு தூரம் சொல்ற அவரே வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணது வந்து பாத்தீங்கன்னா ஒரு மெர்ச்சன்டைஸா தான் ஸ்டார்ட் பண்ணி இன்னைக்கு மேனுஃபேக்சரிங் சைட்ல உட்காந்துட்டு இருக்காரு. இங்க குதிச்சிட்டேன் இல்ல சார், அதுதான் நான் சொல்லிட்டேன், கெலாக்காயை பறிச்சு தான் பெலாக்காய்க்கு போயிருக்கீங்க. ஸோ இப்போ நடுவர் அவர்களே இதில் வந்து அருமையான ஸ்டார்ட்டு. இப்போ நான் அடுத்த கேள்விக்கு போகிறேன். ரைட்டு, ஸ்டார்ட் பண்ணுறதுல இது சுலபமாக இருக்குது அப்படின்றத பற்றியும், இது மெர்ச்சன்ட் தான் சுலபமாக இருக்குன்றத பற்றி பேசுனீங்க. ரைட், இப்போ இந்த ஆப்ரேஷன்ஸ் வரும்பொழுது எஸ்பெஷலி வந்து மார்க்கெட்டிங்க்கு வர்றேன். ரைட்டா, ஈவன் டாக்குமெண்டேஷனாக இருக்கட்டும், மார்க்கெட்டிங் ரெண்டுமே ரொம்ப இம்பார்ட்டண்டான ஏரியா. அப்போது உங்கள் ப்ராடக்டை நீங்கள் ஒரு மெர்ச்சன்ட் எக்ஸ்போர்ட்டாக நீங்கள் பையரை ஃபைன் பண்ணுறீங்க, நிறைய டைரக்டில் போகிறீங்க, சோசியல் மீடியாவில் போகிறீங்க, இல்லை நேராகவும் நீங்கள் எக்ஸ்போவுக்கோ நேராக போய் பார்க்குறீங்கன்றப்போ, ஒரு மேனுஃபேக்சரிங் எக்ஸ்போர்ட்டராக நீங்கள் வந்து ஒரு பையரை அப்ரோச் பண்ணி ஒரு ஆர்டர் வாங்குறது, அவங்கள்ட்ட கம்யூனிகேட் பண்ணுறது, நெகோஷியேட் பண்ணுறது எந்த வகையில் சுலபமாக இருக்குன்னு நினைக்கிறீங்க ஒரு மேனுஃபேக்சரிங் எக்ஸ்போர்ட்டராக, எஸ்பெஷலி ஃபார் மார்க்கெட்டிங் ப்ராசஸ்? ரொம்ப ஈஸியாக சொல்லிடலாம். இப்போ வந்து ஆக்சுவலாக வந்து நாங்கள் கார்மெண்ட் எக்ஸ்போர்ட் வந்து இப்போ மேனுஃபேக்சர் பண்ணி எக்ஸ்போர்ட் பண்ணுறோம் திருப்பூரில். இது ஆக்சுவலாக என்னுடைய பிளான் என்ன அப்படின்னா, மதுரையில் தான் ஆக்சுவலாக வந்து மேனுஃபேக்சர் பண்ணி எக்ஸ்போர்ட் பண்ணணும் அப்படின்ற ஐடியா ஆக்சுவலாக. ஆனால் வந்து இல்லை, இப்போ இங்கேருந்து பண்ணிகிட்ருக்கிறாங்க, நான் இல்லைன்னு சொல்லலை. பட் எனக்கு இந்த காம்பேட்டிபிலிட்டி இன்ஃப்ராஸ்ட்ரக்சருங்கிறது திருப்பூரில் நான் வந்து அங்கே ஒரு கார்மெண்ட் யூனிட் மேனுஃபேக்சரிங் பண்ணி அங்கே நான் ஃபேக்ட்ரி வச்சுருந்தேன் அப்படின்னா தான் பையர் நேரடியாக விசிட் வர்றாங்க, இல்லை பையருடைய லயேஷன் ஆஃபீஸில் இருந்து ஆடிட்டிங் வராங்க, வந்து நம்மளுடைய ஸ்ட்ரென்த்தை பார்க்குறாங்க, என்னென்ன ஃபெசிலிட்டிஸ் நம்மகிட்ட இருக்குது, என்ன கம்ப்ளைண்ட்ஸ் இருக்குது, நம்மளுடைய மார்க்கெட்டிங் டீம் எப்படி இருக்குது, ப்ரொடக்ஷன் டீம் எப்படி இருக்குது, குவாலிட்டி டீம் எப்படி இருக்குது, நம்மளுடைய ஸ்டோர் முதற்கொண்டு நம்மளுடைய ஸ்டோர் ரூம், தென் நம்மளுடைய எப்படி நம்ம வந்து லேபரர்ஸ்க்கெலாம் வந்து வாஷ்ரூம்ஸ் இதெல்லாம் எப்படி நம்ம அலாட் பண்ணியிருக்கிறோம், எவ்வளோ தூரத்தில் வந்து அந்த வாஷ்ரூமை நம்ம கட்டி கொடுத்துருக்குறோம், எவ்வளோ தூரத்தில் வந்து அவங்களுக்கு வாட்டர் ஃபெசிலிட்டி நம்ம பண்ணியிருக்கிறோம், கை குழந்தைங்களோட வர்றவங்களுக்கு அப்படின்னா அவங்களுக்கு க்ரச் நம்ம உள்ள இந்த இதெல்லாம் வச்சுருக்கிறோமா வந்து, இப்படி வேரியஸ் ஆஸ்பெக்ட்ஸில் பார்த்து தான் ஆர்டர் வந்து இஷ்யூ பண்ணுறாங்க. ஸோ மேனுஃபேக்சரிங் நம்மகிட்ட இருந்தால் மட்டுமே தான் இதில் வந்து கார்மெண்ட் யூனிட்டை பொறுத்த வகையில் இது வந்து சாத்தியம் வந்து. ஸோ மார்க்கெட்டிங்க்கு வந்து இட் இஸ் வெரி 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 குரூஷியல். நான் சப்போஸ் வந்து இன்கேஸ் வந்து திருப்பூரில் வந்து நான் ஃபேக்ட்ரியை வந்து ஆரம்பிக்கலை அப்படின்னா இந்நேரத்துக்கு நான் வந்து தொடர்ந்து வந்து ஒரு மேனுஃபேக்சரிங் ஒரு கார்மெண்ட் எக்ஸ்போர்ட்டராக இருந்திருப்பேனா அப்படிங்கிறது இஸ் அ கிரேட் டவுட். சூப்பர் சூப்பர். உங்களுக்கு அந்த மாதிரி மேனுஃபேக்சரிங் பிளான்ட் இருந்தனால தான் நீங்கள் பார்க்க பையர்ஸ் வர்றாங்க, இப்போ அதனால தான் உங்களுக்கு ஆர்டர்ஸ் கிடைக்கிது. மெர்ச்சன்ட் எக்ஸ்போர்ட்டராக இருந்தீங்கன்னா நான் யார்ட்டையோ வாங்கி தரேன்னு சொன்னால் அது அந்த மாதிரியான வாய்ப்பே இல்லாமல் போயிடும் நீங்கள் சொல்கிறீங்க. இல்லை சார், நடராஜ் சார், இதில் நீங்கள் எதுவும் பாயிண்ட் ஆட் பண்ணுங்களேன். என்னுடைய பாயிண்ட் என்ன, இப்போ ஹியூமன் சென்ட்ரிக்காக தான் இந்த வேர்ல்டு எப்போவுமே இயங்கிட்டு இருக்குது. அதாவது மனிதர்களுக்கு என்ன தேவையோ அதுக்காக தான் 24 மணி நேரமும் இந்த உலகம் இயங்கிட்டே இருக்கும். அரௌண்டு இங்கே 800 கோடி பேர் மக்கள் இருந்தாலும் சராசரியாக நம்ம ஒரு நாளைக்கு உயிர் வாழ்கிறதுக்கு கிட்டத்தட்ட ஒரு 150லேருந்து ஒரு 400 பொருட்கள் தேவைப்படுது. எங்கள் அர்ஜுன் சார் எப்பயும் அதான் சொல்லிட்டு இருப்பார். இப்போ இவ்வளோ பொருட்களையும் இவ்வளோ பொருட்களில் சராசரியாக ஒரு மனிதன் நாமளே யூஸ் பண்ணுறோன்னா இன்றைக்கி எல்லாருமே 50% அந்த பொருட்களை பிராண்ட் எதிர்பார்க்குறாங்க. இந்த பிராண்டு இந்த இதுக்கு சீப்புலேருந்து காலில் போகிற ஷூ சாக்ஸ் வரைக்குமே எல்லாத்துக்குமே பிராண்ட் வேணுன்றாங்க. ஸோ அதை வந்து நம்ம மர்ச்செண்ட்டில் வாங்கி நீங்கள் பண்ணுறதோட ஒரு மேனுஃபேக்சரிங்காக நம்ம பண்ணும்போது தான் ஒரு குளோபல் பிராண்டாக ரீச் பண்ண முடியும் சார் எப்போவுமே. ஸோ அதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸும் ஜாஸ்தி, நம்மளுடைய மார்க்கெட்டும் ரொம்ப பெரிய மார்க்கெட். கிட்டத்தட்ட நம்ம சொல்கிற மாதிரி ஒரு 800 crore பீப்புள் ரீச் பண்ணலாம். இன்றைக்கி எல்லாத்துக்குமே குளோபல் பிராண்ட் ரொம்ப ஈஸியாக வரும். யாரை கூப்பிட்டு கேட்டாலும் சர்வசாதாரணமாக ஒரு 10 குளோபல் பிராண்டை சொல்லிடுவாங்க, யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. இது எல்லாமே மேனுஃபேக்சரிங் மூலிமா வரதுனால மட்டும்தான் இது நடந்துட்டுருக்குங்கிறது என்னுடைய ஒரு ஆணித்தரமாக. ஸோ நடராஜ் சார் ரொம்ப அழுத்தம் என்ன சொல்கிறார், ஒரு மேனுஃபேக்சராக தான் பிராண்ட் பண்ண முடியும், எல்லாரும் பிராண்டட் ப்ராடக்ட்டை தான் வாங்குறாங்க. அப்போ ஒரு மேனுஃபேக்சரிங்காக இருக்கும் போது தான் பிராண்ட் பண்ணி கொடுக்க முடியும், அதனால் அதுக்கான வாய்ப்புகள் ஜாஸ்தி அப்படின்றீங்க. உங்கள் சைட்லேருந்து நீங்கள் மார்க்கெட்டிங், சேல்ஸ் அண்ட் மார்க்கெட்டிங் போகும்போது உங்களுக்கு வந்து மெர்ச்சன்ட் எக்ஸ்போர்ட்டராக இருக்கீங்க, அது எப்படி சுலபமாக இருக்குதுன்னு நீங்கள் நினைக்கிறீங்க மார்க்கெட் பண்ணுறதுக்கு? எந்த ஒரு மேனுஃபேக்சருமே வந்து மார்க்கெட்டிங்க்கு வந்து தான் ஆகணும். மேனுஃபேக்சர்னு வந்து மேனுஃபேக்சரோடு இருக்க முடியாது. அவங்களுடைய பொருளை வந்து உற்பத்தி செஞ்சாலும் வந்து விற்பனை துறைக்கு வந்து தான் ஆகணும். அதை நாங்கள் வந்து என்னுடைய கேள்வி வந்து அவங்களும் விற்பனை செய்ய தான் போகிறாங்க, நீங்கள் உற்பத்தி செய்யலை, நீங்கள் வாங்கி தான் ஏற்றுமதி செய்கிறீங்க. நீங்கள் வாங்கி ஏற்றுமதி செய்யும் போது எப்படி நீங்கள் பையரை அணுகி நீங்கள் மேனுஃபேக்சரிங் பண்ணலைன்னு அவருக்குமே தெரிய தான் செய்யுது.
அப்போது எப்படி உங்களால் விற்க முடியுது, ஒரு பையர்கிட்ட கன்வின்ஸ் பண்ண முடியுது, நெகோஷியேட் பண்ண முடியுது? பையர்கிட்ட பேசும்போது வந்து நாங்கள் டைரக்ட் மில் சப்ளைன்னு தான் சொல்லுவோம். சப்ளையர் ஃப்ரம் டைரக்ட் மில் டைரக்ட் லோடுன்னு தான் சொல்லுவோம். எங்கள் பிராண்ட் நேம் யூஸ் பண்ண முடியாது இல்லைங்க சார். எங்கள் பிராண்ட் நேமை நீங்கள் யூஸ் பண்ண முடியாது சார். குளோபலாக நாங்கள் தானே பண்ண முடியும். பிராண்ட் நேம் ரெண்டாவது வரும். நாங்கள் ரீபேக்னு ஒரு இது பண்ண முடியும். அது நீங்கள் ஒத்துக்கிறீங்க இல்லையா? மேனுஃபேக்சர்லேருந்து ரீபேக் பைன்னு நாங்கள் பண்ண முடியும். எங்களுக்கு ஒரு பிராண்டு கஸ்டமைஸ் பிராண்ட் பண்ண. உங்களுடைய பாயிண்ட்டை ஆட் பண்ணுங்கள் சார். யாசர் சார். அதாவது அதாவது மேனுஃபேக்சரிங்கோட எந்த பிராண்டாக இருந்தாலும் ஆஸ் அ மெர்ச்சன்டைஸ் எக்ஸ்போர்ட்டராக அவங்க பிராண்டை வாங்கி, இப்போ அவர் சொன்ன மாதிரி அந்த போக முடியாத நாட்டுக்கெல்லாம் வந்து அவங்க பிராண்டை வந்து ஒரு மெர்ச்சன்டைஸ் எக்ஸ்போர்ட்டராக எடுத்துகிட்டு போக முடியும். ஸோ இந்த ஏற்றுமதியை பொறுத்த வரைக்கும் வந்து ஆரம்பிக்கிறவங்க எல்லா இன்ஃப்ராஸ்ட்ரக்சரையும் ரெடி பண்ணிவிட்டு, ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒரு இண்டஸ்ட்ரி, ஒரு சின்ன ஒரு மசாலா கம்பெனி அப்படின்னா கிட்டத்தட்ட ஏகப்பட்ட முதலீடு தேவைப்படும். அவருக்கு வந்திருக்கிறதே ஒரு டன் ஆர்டர் அவர் வந்து எடுக்கணும் அப்படின்னு ஒரு டன் ஃபஸ்ட்டு ஒரு ட்ரையல் பண்ணி பார்க்கலாம் அப்படிங்கிறவர் வந்து ஒரு பெரிய ஃபேக்ட்ரி போட்டு ஒரு உற்பத்தி பண்ண முடியாது. ஸோ அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன் இருக்கிறப்போ நீங்கள் ஒரு மசாலா பண்ணலாம், ஒரு பிக்கிள் பண்ணலாம், ஒரு கோகோனட் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து எத்தனை ப்ராடக்ட்ஸ் வேணாலும் ஆட் பண்ணிக்கிட்டே போகலாம். அந்த இடத்துல வந்து உங்களுக்கு எந்த இது ஸ்ட்ராங்காக படுதோ அதில் வந்து நீங்கள் ஒரு மேஜராக எவ்வளோ வேணாலும் வால்யூம் பண்ணலாம். அப்போ அதுக்கு வந்து நமக்கு அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் தேவை. அவர் சொன்ன மாதிரி பில்டிங் கட்டணும், வந்து வாட்டர் ஃபெசிலிட்டி வேணும், வந்து இதெல்லாம் வந்து என்ன கலர் பெயிண்ட் அடிச்சிருக்காங்க, என்ன வந்து ரூஃப் போட்டிருக்காங்க, ஃபேன் இருக்கா, இதெல்லாம் தேவையே இல்லை எங்களுக்கு. ஸோ ஈஸியாக வந்து ஈஸி டு எக்ஸ்போர்ட்டுங்கிறது வந்து மெர்ச்சன்டைஸ் எக்ஸ்போர்ட். இன்னொன்று ஏற்றுமதி கனவுகளை வந்து ஃபுல்ஃபில் பண்ணுறதும் மெர்ச்சன்டைஸ் எக்ஸ்போர்ட்டாக தான் இருக்கும். ஸோ ஒரு பையரை வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணுறது அப்படின்னா நம்மளோட ப்ரெசன்டேஷன், நம்ம எந்த மாதிரி குவாலிட்டி, இப்போ ஒரு சப்ளையருக்கு வந்து நம்ம ஆர்டர் கொடுக்குறோம் அப்படின்னா நம்மளோட அந்த ஸ்பெசிஃபிகேஷனை வந்து நம்ம என்ன குவாலிட்டியில் அவங்க பண்ணுறாங்க, நம்மளோட இன்ஸ்பெக்ஷனு, ஸோ இந்த மாதிரி விஷயங்களில் தான் இருக்குது. இதில் வந்து நிறைய பையர்ஸ் வந்து ப்ரைவேட் லேபிளிங்கில் கேட்குறாங்க, அவங்க பிராண்டை போட்டு கேட்குறாங்க. ஸோ அதனால் வந்து இன்றைக்கி பிராண்ட் அப்படிங்கிறது வந்து விஷயம் இல்லை. குவாலிட்டி இருந்தால், அதே மாதிரி குவான்டிட்டி, என்ன வால்யூம், இந்த விஷயங்கள் ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் தேவையில்லை. ஈஸி. நாளைக்கு நினச்சா கூட எக்ஸ்போர்ட் பண்ணலாம் சார் மெர்ச்சன்டைஸில். பட் நாளைக்கு நினச்சா மேனுஃபேக்சரர்னால அவருக்கு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இல்லைன்னா எக்ஸ்போர்ட் பண்ண முடியுமா? நாளைக்கு வந்து ஒரு டன் வந்து கேட்டால் அவங்களோட ப்ராடக்ட் வந்து ஒரு ஃபுல் கண்டெய்னராக தான் ரெடி பண்ணி கொடுப்போம் பார். அதே ஒரு டன் வந்து பார்த்தீங்கன்னா LCL நாளைக்கு ஷிப்மெண்ட் பண்ணலாம். அதுதான் வந்து மெர்ச்சன்டைஸில் இருக்கிற பெரிய அட்வான்டேஜ். ஸோ நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னா, ஒரு மினிமம் குவான்டிட்டினாலும் என்னால் பண்ணிட முடியும் உடனே நான் வாங்கி. அதே மாதிரி நிறைய பிராண்டை நான் வாங்கி உங்களுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணிட முடியும் அப்படின்றீங்க. கலெக்ஷன்ஸ் ஆஃப் ப்ராடக்ட் வச்சுக்க முடியுன்றீங்க. எனக்கு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப் பண்ண வேண்டியதில்லை, அதனால் காஸ்ட் உங்களுக்கு கம்மியாக வரும்ன்ற மாதிரி சொல்கிறீங்க. அதுக்கு நீங்கள் என்ன பதில் சொல்ல போகிறீங்க? பதில் வந்துங்க சார், ஒரு கேள்வியிலே இருக்குது. இப்போ என்னென்னா, இங்கே நிறைய பேர் புதுசாக வந்திருக்காங்க, நியூ எக்ஸ்போர்ட் ஸ்டார்ட் பண்ண வந்திருக்காங்க போது எல்லாருமே இன்றைக்கி ஆரம்பித்த ஒரு பிஸ்னஸ் எவ்வளோ நாள் போகும் அப்படின்ற கேள்வி எல்லாத்துக்குமே இருக்கும். இல்லை, ரொம்ப முக்கியம். இப்போ நம்ம எதற்காக இதை பற்றி பேசுகிறோம் அப்படின்னா, இதில் வந்து மேனுஃபேக்சரர்ஸும் இருக்காங்க. மேனுஃபேக்சரிங்கில் இருந்து எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ்க்கு போகணும்னு நினைக்கிறாங்க. அதுக்கு அவங்களுக்கு ஆன்சர் கிடைக்கணும். அதே மாதிரி எக்ஸ்போர்ட் ஆரம்பிக்கணுன்ற மற்றும் எண்ணத்தில் வேறு இடங்களில் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடியவங்க, வேறு ஏதாவது தொழில் செய்துட்டு இருக்கவங்க மெர்ச்சன்ட் எக்ஸ்போர்ட்டுக்கு வரணும்னு நினைக்கிறாங்க. அவங்களுக்கும் பாயிண்ட்ஸ் கிடைக்கும் தான் நம்ம டிஸ்கஸ் பண்ணுறோம். ப்ளீஸ். அதான் சரி, என்னுடைய வாதம் எப்போவுமே நம்ம எல்லோரும் எக்ஸ்போர்ட் அப்படின்னு வந்திருக்கும் போது நம்ம இந்தியாவை மட்டுமே எப்போவுமே பார்த்துட்டு இருக்க வேண்டிய அவசியம் இல்லைங்கிறத நம்ம சொல்லுவோம். குளோபலாக என்ன விஷயங்கள் நடந்துகிட்ருக்குங்கிறதையும் எல்லாருமே கண்டிப்பாக பார்க்கணும். நாம் பேசிகிட்டு இருக்குங்க விஷயங்கள் எல்லாம் நெக்ஸ்ட் ஒரு 3 இயர்ஸ்க்கோ 5 இயர்ஸ் ஒரு லாங் டேர்முக்கான விஷயங்கள். நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுற போகிற பிஸ்னஸோ அதோட சஸ்டைனபிலிட்டி எப்படி இருக்கணும் அப்படிங்கிறது ஓரியன்டாக தான் வரும். ஆல்மோஸ்ட் வந்து இப்போ வேர்ல்டு லெவலில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 20 கண்ட்ரிஸ் வந்து எக்ஸ்போர்ட் சர்ப்ளஸ் கண்ட்ரிஸாக இருக்குது. அவங்க அந்தளவுக்கு போய் ரீச் ஆனது காரணமே மேஜராக மேனுஃபேக்சரிங் ஓரியன்டாக அவங்க அதிகமாக ஃபோக்கஸ் பண்ணதுனால மட்டும்தான். நாம் இன்னும் டெஃபிசிட்லேயே அதிகமாக இருக்கும். நம்ம என்றைக்கு இன்னும் பிரேக் ஈவன்லேருந்து நம்ம சர்ப்ளஸ் போக வேண்டிய சூழ்நிலை இருக்குது. இப்போ நெக்ஸ்ட் ஜென்ரேஷனாக வரவங்கலாம் அதில் ஃபோக்கஸ் பண்ணி வர்றதுக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸும் அந்தளவுக்கு இருக்குங்கிறது தான் நம்ம சொல்லிகிட்டு இருக்கோம் இங்கே. ஃபார் எக்ஸாம்பிள் ஃபர்னிச்சர் ப்ராடக்ட்ஸ்லாம் கிட்டத்தட்ட ஒரு $500 பில்லியன் வந்து ஃப்ரம் சைனாலேருந்து யுனைடெட் ஸ்டேட்ஸ் போகுது. அது இந்தியாவிலேருந்து ஈஸியாக எடுத்துகிட்டு போக முடியும். ஒன்லி மேனுஃபேக்சர் பண்ணால் மட்டும்தான் முடியும் சார். அது சூப்பர் சூப்பர் சார். நிறைய இம்போர்ட்டு ஈவன் வெளிநாடுகள்லேருந்து கூட இங்கே நமக்கு வருது. அது நாங்கள் நிறையா அனலைஸ் பண்ணும் போது சைனாலலாம் ஒரு கிராமமே ஒரு பொருளை செய்வாங்க. ஒரு பட்டன் செய்கிறதா இருந்தால் அந்த கிராமமே செய்யும். ஹியூஜ் ப்ரொடக்ஷன், மாஸ் மேனுஃபேக்சரிங் இருக்கும்போது காஸ்ட் ஆஃப் ப்ராடக்ட் கம்மியாக வரும். அவங்களோட உலக நாடு எல்லாத்தோடையும் போட்டி போட்டு அவங்களால ப்ரைஸ் கொடுக்க முடியும். அப்போ அந்த மேனுஃபேக்சரிங் வந்து மாஸ் மேனுஃபேக்சரிங் இருக்க போது காஸ்ட்டு அதில் இன்னொரு பாயிண்ட் ஒன்று ஆட் பண்ண வரும். எப்போவுமே சார் கவர்மெண்ட் வந்து இந்தியாவோட
இப்போ ப்ரீவியஸ்லேருந்து எல்லாமே பார்த்துட்டு இருந்தீங்கன்னா கவர்மெண்ட் வந்து இனிஷியலாக எல்லா செட்டப்பும் எப்போவுமே எல்லா இடத்துலையும் பண்ணி வச்சுருக்குமானா ஓரளவுக்கு இருக்கும். பட் நம்ம அதை பிரேக் பண்ணும்போது தான் அந்த விஷயங்கள் கிடைக்கும். இங்கே கிளஸ்டர்னு ஒன்று ஃபார்ம் ஆனது இல்லை கோஆப்ரேட்டிவாக ஃபார்ம் ஆகி வந்ததுக்கப்புறம் தான். மோரோவர் இன்னொரு விஷயம் பார்த்திங்கன்னா இப்போ நமக்கே டிஜிட்டல் பேமெண்ட்ஸ் வந்து முத்து சார் அடிக்கடி சொல்லிட்டு இருக்கும்போது 5 இயர்ஸ்க்கு முன்னாடி டிஜிட்டல் பேமெண்ட்ஸ் வந்து இல்லை, கவர்மெண்ட் வந்து இங்கே நம்ம கொண்டு வரல டிஜிட்டல் பேமெண்ட்ஸ். ஒரு பேடிஎம்மோ இதுமோ பேடிஎம்ன்ற ஒரு தனிநபர் அவங்க ஆரம்பித்ததுக்கப்புறம் தான் இன்றைக்கி எல்லாருமே டிஜிட்டல் பேமெண்ட்ஸ்குள்ளே போயிட்டோம். எதுக்கு இதை சொல்கிறோம் அப்படின்னா, இனிஷியலாக போகும்போது நமக்கு சப்போர்ட் கிடைக்காது, மேனுஃபேக்சரிங்கில் இருக்க முடியாதுன்னு நீங்கள் போனாலும் ஒன்ஸ் யார் அந்த பூனைக்கு மணி கட்டுற மாதிரியோ இல்லை இந்த பிரேக் த ரூல் பண்ணுற மாதிரியோ நீஷாக யார் அந்த பாதையை விட்டு விலகுறாங்களோ அதுக்கப்புறம் கவர்மெண்ட் கண்டிப்பாக அதுக்கு உண்டான சப்போர்ட்ஸை கொண்டு வந்துடும். ஸோ அதுக்காக பயப்பட வேணாங்கிறது தான் சொல்கிறேன். சரி, அதாவது நம்ம ஸ்டார்ட் பண்ணுறது, அதை ஆப்ரேட் பண்ணுறது, அப்புறம் க்ரோத் பண்ணுறது அப்படின்ற 3 விஷயமாக பேசிகிட்டு இருக்கும்போது ஆப்ரேஷனில் ஃபஸ்ட்டு மார்க்கெட்டிங், சேல்ஸ் அண்ட் மார்க்கெட்டிங் எவ்வளவு வந்து மெர்ச்சன்ட் எக்ஸ்போர்ட் ஈஸியாக இருக்குது, மேனுஃபேக்சரிங் எக்ஸ்போர்ட் ஈஸியாக இருக்குன்றத பற்றி பேசுகிறோம். 2வது விஷயம் நான் வர்றது உங்கள் 2 பேர்ட்டையுமே பொதுவாக டாக்குமெண்டேஷன். இன்றைக்கி சர்டிஃபிகேட்ஸ் இருக்கலாம், டாக்குமெண்டேஷன் இருக்கலாம். வேரியஸ் கண்ட்ரிக்கு, ஒவ்வொரு கண்ட்ரிக்கும் ஒரு மாதிரி மாறும், ஒரு பொருளுக்கும் ஒரு மாதிரி மாறும். இன்றைக்கும் கவர்மெண்ட்டும் நிறைய சட்டத்திட்டங்கள் வந்துக்கிட்டே இருக்குது. அப்போது அந்த மாதிரியான ஸ்டாச்சுரி கம்ப்ளைண்ட்ஸ் எல்லாம் மீட் அவுட் பண்ணுறதுக்கு, எஸ்பெஷலி சர்டிஃபிகேட்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு ஒரு மேனுஃபேக்சரிங் எக்ஸ்போர்ட்டாக வந்து எவ்வளோ உங்களுக்கு சுலபமாக இருக்குது. அதே மாதிரி மெர்ச்சன்ட் எக்ஸ்போர்ட்டாக அதில் எனக்கு சேலஞ்ச் இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதை பற்றி நீங்கள் அதுக்கு பதில் சொல்லணும். முதல்ல அந்த கம்ப்ளைண்ட்ஸஸ் எல்லாம் நீங்கள் எப்படி மீட் பண்ணுறீங்க, அது எந்த அளவுக்கு உங்களுக்கு சுலபமாக இருக்குது, உங்களுக்கு பேர்டனாக இல்லை அப்படின்றத எப்படி சொல்கிறீங்க? சார் வெரி சிம்பிள் சார். மேனுஃபேக்சரிங் எக்ஸ்போர்ட்டரில் இருக்கும் பொழுது தான் அந்த கம்ப்ளைன்ஸஸை வந்து நம்ம வந்து ஆக்சுவலாக அந்த சர்டிஃபிகேட்டே வந்து எடுக்க முடியுது. இப்போது எங்களுடைய ஃபீல்டு வந்து கார்மெண்ட்டுங்கிறதுனால இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து காட் சர்டிஃபிகேட் இருக்குது, செடக்ஸ் இருக்குது, ரேப் இருக்குது, ஸோ இந்த மாதிரிலாம் இருக்குது. இதுக்கு அடிப்படையாக என்ன வேணும் அப்படின்னா ஃபேக்ட்ரி இதை பேஸ் பண்ணி தான் ஃபேக்ட்ரியுடைய அமைப்பு, அந்த சர்டிஃபிகேட்டு, நம்ம உள்ள ஃபேக்ட்ரியுடைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எப்படி இருக்குது, இதை பேஸ் பண்ணி தான் அந்த கம்ப்ளைன்ஸஸ் இந்த இதுகளை அவங்க வந்து சர்டிஃபிகேட்டை இஷ்யூ பண்ணுறாங்க. ஆக்சுவலாக அது இருந்தால் அப்படி தான் நமக்கு ப்ரீமியம் கஸ்டமர்ஸ் வருவாங்க, ப்ரீமியம் ரேட் கிடைக்கும் நமக்கு வந்து. இதெல்லாம் ரொம்ப ஒரு ஃபண்டமெண்டல் இதாக இருக்குது. ஸோ இதை நம்ம வந்து ஒரு லாங் டைம், நம்ம ஒரு ஷார்ட் டைமில் மட்டுமே பார்க்கக்கூடாது, ஒரு லாங் டைம் நெக்ஸ்ட்டு ஒரு 5 இயர்ஸில் எப்படி இருக்கும். எப்படியுமே ஒரு பிஸ்னஸ் பீப்புள் வந்து ரொம்ப ஒரு ஃபோர்சைட், நமக்கு வந்து ஒரு தூர பார்வை நமக்கு வேணும். ஸோ வந்து நமக்கு அடுத்த 5 வருஷத்தில் எப்படி இருக்கும் அந்த பையர் எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க, அடுத்து ஒரு 10 இயர்ஸில் எப்படி எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க அப்படின்லாம் நம்ம திங்க் பண்ணும்போது இந்த சர்டிஃபிகேட்ஸ் இதெல்லாம் பேசிக்கலாக மஸ்ட்டுன்ட்டு வந்துடும். அப்போது வந்து நம்ம மேனுஃபேக்சரிங்கில் இருந்தால் தான் இதில் சர்வைவல்ங்கிறதே இட் இஸ் ஈஸிங்கிறத நான் சொல்ல வரேன். நடராஜ் சார், இதை நீங்கள் ஆட் பண்ணுறீங்களா? சரி, இதில் எங்கள் ப்ராடக்ட் எடுத்து சில விஷயங்கள் சொல்கிறோம். என்னென்னா சர்டிஃபிகேஷன்ஸ்னு வரும்போது நார்மலாக இருக்க சர்டிஃபிகேஷன்ஸோட இது கோல்டு சில்வர் ஜுவல்லரி ரிலேட்டடான சர்டிஃபிகேஷன்ஸ்னு வரும்போது இன்னொரு 4-5 டாக்குமெண்ட்ஸ் ஹெவியாக தான். நான் ரீசெண்டாக ராஜன் சார் மூலயமா தான் இதை தெரிஞ்சுக்கிட்டேன். இன்னொரு 4-5 டாக்குமெண்ட்ஸ் ஹெவியாக தான் வாங்க வேண்டியது இருக்குது. அப்படி இருந்தாலும் கூட அதில் இன்னொரு பெனிஃபிட் என்ன இருக்குது அப்படின்னா, நம்ம ஃபார் எக்ஸாம்பிள் கோல்டு ஜுவல்லரி எக்ஸ்போர்ட் பர்பஸ்க்காக கோல்டு நம்ம வாங்கி மேனுஃபேக்சர் பண்ணுறோம் அப்படின்னா, நார்மலாக இங்கே வாங்குகிற ப்ரைஸோடு நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணுறதுக்குன்னு கொடுக்குற கோல்டோடைய ப்ரைஸ் வந்து 50 rupees per gram ஒரு 100 rupees per gram வந்து கம்மியாக கொடுக்குறாங்க. கோல்டு நமக்கு ரா மெட்டீரியலே வந்து ப்ரைஸ் கம்மியாக கொடுக்குறாங்க. ஸோ இந்த ஃபெசிலிட்டிஸ்லாம் இருக்குது. நம்ம அந்த யூஸ் பண்ணி, பட் அவங்க ஒரு டைம்லைன் வச்சுருக்காங்க, அந்த டைம்லைனுக்குள்ளே அந்த ரா மெட்டீரியல் யூஸ் பண்ணி அந்த பர்டிகுலர் ஜுவல்லரி மேனுஃபேக்சர் பண்ணி நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணணும். அவ்வளோதான் விஷயம் சார். ஸோ உங்களுக்கு அட்வான்டேஜ் வந்து காஸ்ட் அட்வான்டேஜ் இருக்குது. சர்டிஃபிகேட் வந்து ஒரு மேனுஃபேக்சராக இருக்கும்போது, ப்ராசஸராக இருக்கும்போது உங்களால் எடுக்க முடியும்னு சொல்கிறீங்க. நீங்கள் இதை எப்படி பார்க்குறீங்க? எனக்கு என்னமோ அது சேலஞ்சாக இருக்க மாதிரி தெரியுது. வேறு ப்ராடக்ட் வாங்குறீங்க, என்ன ப்ராடக்ட்டுக்கு என்ன சர்டிஃபிகேட் இருக்குது, என்ன நார்ம்ஸ் இருக்குது, என்ன ஸ்டாச்சுரி இருக்குதுன்னு தெரியாமல் போயிடுமே, எப்படி சமாளிக்கல? அதாவது இபிசியோட ஃபஸ்ட்டு செஷன் உங்களுக்கு நல்லா தெரியும். இபிசியோட ஃபஸ்ட்டு செஷனே வந்து நம்ம எல்லாருக்கும் சொல்லிக் கொடுக்குறது ப்ராடக்ட் செலெக்ஷன். ஸோ இந்த ப்ராடக்ட் செலெக்ஷன் அண்ட் வந்து ப்ராடக்டோட நாலேஜ், எவ்வளோக்கு எவ்வளோ நமக்கு வந்து ப்ராடக்ட் நாலேஜில் டெப்த்தாக போகிறோமோ, ஸோ இந்த விஷயங்கள் எல்லாமே வந்து நமக்கு அடுத்த ஸ்டெப் ஈஸியாக கொண்டுட்டு போகும். ஃபார் எக்ஸாம்பிள் ரீசெண்டாக வந்து அது இன்னும் நான் சேர்மன்ட்ட டிஸ்கஸ் பண்ணல. ஸோ ஒரு கெமிக்கல் எக்ஸ்போர்ட்டுக்காக வந்து ஒரு அப்ரோச் வந்தது. அந்த கெமிக்கல் எக்ஸ்போர்ட் அப்ரோச் பண்ண வரப்போ இங்கே பிளான்ட்டு தமிழ்நாட்டில் போடலாம் அப்படின்னா அந்த பிளான்ட்டுக்கு உண்டான பெர்மிஷன் இல்லை.
அதே இது குஜராத்லேயும் வந்து மகாராஷ்டிராலேயும் வந்து அந்த பிளான்ட் வந்து ரன்னிங்கில் இருக்குது. பட் அங்கேருந்து இந்தியாவிலேருந்து அதை நம்ம ஆஃப்டர் இபிசி அதுக்கு முன்னாடி கேட்டிருந்தா வந்து கண்டிப்பாக அதை பண்ண முடியாதுன்னு தான் சொல்லியிருப்பேன். ஆஃப்டர் இபிசி நம்ம அந்த நாலேஜ் எடுக்கிறப்போ ஸோ அந்த கெமிக்கலை இந்தியாவிலேருந்து கிட்டத்தட்ட 84 நாடுக்கு வந்து எக்ஸ்போர்ட் ஆகுது. ஆனால் தமிழ்நாட்டில் நீங்கள் பிளான்ட் போட முடியாது. இமீடியட்டாக வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு உண்டான அந்த கெம்பாக்சிலில் வந்து சர்டிஃபிகேட் எடுத்தால் டெஃபினட்டாக அந்த கெமிக்கலை வந்து எக்ஸ்போர்ட் பண்ணலாம். அதுக்கு உண்டான ப்ராசஸ் போயிட்டுருக்கு. ஸோ ஆஸ் அ மெர்ச்சன்டைஸ் எக்ஸ்போர்ட்டராக டெஃபினட்டாக பண்ண முடியும். அதே நான் மேனுஃபேக்சரராக நினச்சேன் அப்படின்னா என்னால் இங்கே பிளான்ட் போட முடியாது, எனக்கு அதுக்கு உண்டான ஃபெசிலிட்டிஸ் இல்லை. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து அட்வான்டேஜாக இருக்குது மெர்ச்சன்டைஸில். இன்னொன்று மெர்ச்சன்டைஸ் எக்ஸ்போர்ட்டில் இருக்க இந்த சர்டிஃபிகேஷன் இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட சப்ளையர் சைடில் இருந்து என்னென்ன மாதிரி வந்து அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இதில் வந்து நம்ம நாலேஜபிளாக இருந்ததுன்னா அதை வந்து நம்மளால் ஓவர் கம் பண்ண முடியும் டெஃபினட்டாக. மற்றபடி சின்ன சின்ன விஷயங்கள்லாம் வந்து எக்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கு நமக்கு மெர்ச்சன்டைஸ் எக்ஸ்போர்ட் வந்து ரொம்பவே ஈஸியாக இருக்கும். நீங்கள் நாலேஜ் எக்ஸ்போர்ட் நாலேஜ் எடுத்துக்கணுன்னா டெஃபினட்டாக நீங்கள் மேனுஃபேக்சரிங் போகிற ஐடியாவில் இருந்தாலும் டெஃபினட்டாக நீங்கள் ஒரு மெர்ச்சன்டைஸ் எக்ஸ்போர்ட்டாக நீங்களே கூட வந்து உங்கள் ப்ராடக்ட்டை வந்து ஒரு மெர்ச்சன்டைஸ் எக்ஸ்போர்ட்டாக தான் வந்து ஸ்டார்ட் பண்ணீங்கிறது தெரியும். இருந்தாலும் சேம் சைடு கோலாக இல்லை. ஸோ ஓகே, நடுவர் வந்து நடுவராகவே இருக்கட்டும். நிச்சயமாக வந்து அதை ஒரு ட்ரையலாக கூட வந்து பார்த்து பண்ணுறதுக்கு மெர்ச்சன்டைஸ் எக்ஸ்போர்ட் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ சர்டிஃபிகேஷன் எல்லாமே ஈஸியாக தான் சார் இருக்கும் ஒரு மெர்ச்சன்டைஸ் எக்ஸ்போர்ட்டராக இருக்கும். ஸோ மிஸ்டர் யாசர் ரொம்ப அழகாக சொன்னார். நீங்கள் ஏபிசியில் ஆரம்பிக்கும் போதே ப்ராடக்ட் செலெக்ஷன் அப்படின்றதுல என்னென்னலாம் ஒரு ப்ராடக்ட்டுக்கு பார்க்கணும் அப்படின்றலாம் சொல்லி கொடுத்தனால அதை தெரிஞ்சுக்கிட்டு செய்கிறதுனால எங்களுக்கு அது எதுவும் கஷ்டம் இல்லைனாரு. நீங்கள் எதுவும் ஆட் பண்ணுறீங்களா சார் சந்திரராஜன் சார்? சார் சர்டிஃபிகேஷன் அப்படிங்கிறது வந்து எல்லாருமே சர்டிஃபிகேட் எடுக்கலாம். சர்டிஃபிகேட் வந்து ஒரு ப்ராடக்ட்டுக்கு வந்து சொல்லக்கூடியது வந்து அது என்ன தன்மை உள்ளது அப்படிங்கிறது தான் சர்டிஃபிகேட் அப்படிங்கிறது. இப்போ என்னை பற்றி சொல்லணும்னா என்னுடைய கான்ட்ராக்ட் சர்டிஃபிகேட் இதுதான் சர்டிஃபிகேட். யார் வேணாலும் சர்டிஃபிகேட் எடுக்கலாம், எந்த ப்ராடக்ட்டுக்கு வேணாலும் எடுக்கலாம். பட் மில்லருங்கிற முறையில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னீங்கன்னா மேனுஃபேக்சரில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ப்ராடக்ட்டை செய்யும்போது வந்து அவங்க வந்து அந்த கன்சர்ன் இதில் வந்து ரிஜிஸ்டர் பண்ணியிருக்குங்கிற ஒரு கஷ்டம் இருக்குது. எங்களுக்கு அது தேவையில்லை. நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக எங்களுக்கு என்டாஸ் பண்ணியே கொடுத்துருவீங்க, நாங்கள் ஈஸியாக வந்து ட்ரேட் பண்ணிடுவோம். உங்கள் பேரை போட்டு பண்ணி வச்சிருக்கிறதுனால தான் சார் அவங்க ஈஸியாக அந்த விஷயத்தை பண்ண முடியுது. நாங்கள் பண்ணாமல் இருந்தால் எப்படி அவங்க பண்ணியிருப்பாங்க? ரைட், தேங்க்யூ சார், தேங்க்யூ. அப்படியுமே பண்ண முடியாது சார். வந்து இப்போது கார்மெண்ட்ஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ காட் சர்டிஃபிகேட் அப்படின்னா யார் இன்வாய்ஸ் பண்ணுறாங்களோ அவங்க பேரில் சர்டிஃபிகேட் இருந்தால் தான் பையர் பேமெண்ட் அதை அப்ரூவல் பண்ணுவான், இல்லைன்னா கிடையாது. பார்த்துக்கிடுங்க சார். பண்ண முடியாதுன்னு சொல்ல வரல சார். இந்த இடத்துல வந்து ஈஸியாக எது பண்ண முடியும் அப்படிங்கிறது தான். நீங்களும் எக்ஸ்போர்ட் பண்ணலாம், நாங்களும் எக்ஸ்போர்ட் பண்ணலாம். இதில் 2 பேரும் பண்ண முடியாது அப்படிங்கிறது இல்லை இதில் பிரச்சனை. யார் வந்து ஈஸியாக ஏற்றுமதி பண்ணலாம். இப்போ உங்களோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எங்களுக்கு தேவையில்லை. ஒரு சின்ன முதலீடு வச்சுருக்கவங்களுக்கு வந்து பெரிய அளவில் வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் தேவையில்லை. அவங்க வந்து ஒரு ஏற்றுமதியாளர் ஆகலாம் அப்படிங்கிறது தான் எங்களோட வாதம். சார் உங்களுடைய பாயிண்ட் கரெக்டு. பட் நம்மளை நடுவர் கேட்டது வந்து கம்ப்ளையன்ஸஸ்க்கு வந்து மேனுஃபேக்சரிங் அதிகமான சாதகமாக அல்லது மெர்ச்சன்ட் எக்ஸ்போர்ட்டர் அது சாதகமானு கேட்டாங்க. என்னுடைய இது வந்து மேனுஃபேக்சரிங் அப்படிங்கிறது இஸ் அ ப்ரூவன். எஸ் ரைட் சார், சூப்பர் சூப்பர். ரைட், இப்போது இது வந்து நம்ம அடுத்த கேள்விக்கு வருவோம். கொஞ்சம் நேரம் கூட நம்மளுக்கு குறைச்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன். அதனால் அவர் அடுத்த கேள்வி எனக்கு வளர்க்குறது குரோத்துக்கு, பிஸ்னஸ் குரோத்துக்கு ஒரு மெர்ச்சன்ட் எக்ஸ்போர்ட்டாக நீங்கள் ஒரு பர்டிகுலர் கண்ட்ரிக்கு பர்டிகுலர் ப்ராடக்டை வாங்கி அனுப்புகிறீங்க. ஓரளவு பெரிய பெரிய ஜெயண்ட் வந்து அதை ஒரு மேனுஃபேக்சரிங் கம்பெனியை தேடி போகிறாங்களா அப்படின்ற சேலஞ்சஸ் இருக்குது. அப்போ வளர்க்கக்கூடிய விதம் வந்து ஒரு மேனுஃபேக்சரிங்கில் ஒரு பர்டிகுலர் ப்ராடக்டாக ஒரு மார்க்கெட் சைஸ் இவ்வளோ தான் இருக்குது, மார்க்கெட் ஷேர் இவ்வளோ தான் இருக்குது. அவர் சொன்ன மாதிரி சேலஞ்சஸ் இருக்குது, வாய்ப்பு இருக்குது. இங்கே இதுக்கு மேலே பண்ண முடியாது. ஏதாவது ஒரு பாலிசி விஷயங்கள் உங்களை தடுக்கும், இல்லைனா உங்களோட மேன் பவர் விஷயங்கள் தடுக்கும், பவர் மாதிரியான விஷயங்கள்லாம் தடுக்கும். அப்போ நீங்கள் க்ரோத் எப்படி எடுக்க முடியும் உங்களால் ஒரு மேனுஃபேக்சரிங் எக்ஸ்போர்ட்னால பெருசாக வளர்த்து கொண்டு போக முடியும் நம்புறீங்களா? நான் என்னமோ அவங்க டக்குன்னு ஆளை மாற்றிடுவாங்க, பொருளை மாற்றிடுவாங்க, அவங்க ஈஸியாக வளர்த்து கொண்டு வர முடியும். அவங்களே சொன்ன மாதிரி நீங்கள் ரொம்ப வளர்க்க முடியாதோன்னு தோணும். எல்லா கண்ட்ரிக்கும் உங்களால் போக முடியுமான்னு தெரியல. பட் உங்களால் போக முடியாத கண்ட்ரிக்கெலாம் எங்களால் போக முடியுன்றாங்க. பட் அந்த பொருளை தயாரிக்கிறது என்னமோ நாமளாக தான் இருப்போம் இல்லைங்களா சார்? அப்போ நாமளே போய் எண்ட் ஆஃப் த டே நமக்கு தேவை எல்லோரும் பிஸ்னஸ் பண்ணுறது ப்ராஃபிட் தான். அந்த ப்ராஃபிட் வருதா, அது போய் ப்ராடக்ட் ரீச் ஆகுதா? நாம் அவுட் ஆஃப் 200 கண்ட்ரீஸில் நம்ம 100+ கண்ட்ரீஸ்க்கு நம்ம போகிறோம், பேலன்ஸ் 100 கண்ட்ரீஸ்க்கு போக முடியலன்னா மெர்ச்சன்ட் எக்ஸ்போர்ட்டர் வில் டூ இன் த நேம் ஆஃப் அவர் பிராண்ட். அப்படி தான் எடுத்துகிட்டு போக முடியுங்கிறத நாம் பார்க்குறோங்க சார். ஸோ இல்லை, இப்படி தான் ஒத்துக்கணும். கரெக்ட், நீங்கள் ஒத்துக்கிட்டீங்கன்னு சொல்கிறார். நான் என்ன கேட்குறேன்னா, நீங்கள் ஒரு மேனுஃபேக்சரிங் எக்ஸ்போர்ட்டாக டைரெக்டாக ஏற்றுமதிக்கு செல்லும்போது உங்களால் எப்படி கான்சன்ட்ரேட் பண்ண முடியுது? பாயிண்ட் நம்பர் 1.
உங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி வரும்போது அதை வந்து நீங்கள் ஒரு 10% 20% க்ரோ எடுத்துகிட்டே போகிறீங்க. ஒரு பெருசாக ஒரு ஜம்ப் உங்களால் வளர்த்து கொண்டு போயிட முடியுமா அவ்வளோ ஈஸியாக உங்கள் மேனுஃபேக்சரிங்கில்? அது எப்படி உங்களால் பண்ண முடியும்? அதில் சேலஞ்ச் இருக்குமேன்னு எனக்கு தோணுது. சார் கண்டிப்பாக சேலஞ்ச் இருக்குது சார், அதில் மாற்றமே கிடையாது. அதை வந்து அந்த ஃபஸ்ட் என்ன சொன்ன மாதிரி இட்ஸ் நம்மளுடைய மனப்பான்மையை பொறுத்து தான் அது அமையுது சார். எந்த ஒரு ஆர்டர் இப்போ நம்ம ஆல்ரெடி வந்து எலைட் எக்ஸ்போர்ட்டர்ஸ் நமக்கு வந்து அருமையான ரொம்ப பியூட்டிஃபுல்லாக சொன்னாங்க. ஒரு ஆர்டர் அப்படின்னு நமக்கு வரும்போது கரெக்டாக 6 ஹவர்ஸில் வந்து அதுக்குரிய ப்ரைஸ் வந்து கோட் பண்ணி ஆகணும்னு சொல்கிறாங்க. என்னைய நேற்று ஒரு பையர் கூப்பிட்டு கேட்டாங்க, கொடுத்து 2 நாள் ஆச்சுது, ஏன் வந்து வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னு சத்தம் போட்டாங்க. ஆக்சுவலாக இன்றைக்கி எனக்கு அதனுடைய விடை கிடைச்சிது. அவங்க சொன்னாங்க வந்து 6 ஹவர்ஸில் வந்து நீங்கள் வந்து ப்ரைஸ் கொடுக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ எப்படி வளர்க்குறது அப்படிங்கிறது இந்த மாதிரி சரியான ஒரு வேல்யூஸ் இல்லை நம்ம வந்து ஃபாலோ பண்ணும்போது தான். ஸோ வந்து ஆர்டர் வந்து நம்ம வந்து ஃபஸ்ட்டு கோட் கொடுக்குறோம், நல்லா ரெஸ்பாண்ட் பண்ணுறோம். வந்து இது போக வந்து இன்றைக்கி சொன்ன மாதிரியே ரொம்ப வந்து ஒரு டைம் கான்சியஸாக இருக்கணும். ரீசெண்டாக ஒருத்தர் நான் வந்து மீட் பண்ணேன், ரொம்ப சக்ஸஸ்ஃபுல் பர்சனாலிட்டி. அவர் என்ன சொல்கிறாருன்னா, என்னுடைய 15 வருஷ ஒரு இதில் வந்து நான் ஒரு ஏர் ஷிப்மெண்ட் பண்ணதே கிடையாது, ஒரு டிஸ்கவுண்ட்டும் கொடுத்தது கிடையாது, என்னைக்கு டேட்டோ அதுக்கு முன்னால் ரெடி பண்ணி வச்சுருவேன்னு சொல்கிறாரு. ஸோ இதில் நம்ம வந்து இப்போ நான் பெர்ஃபெக்ட்ன்னு சொல்லலை, பட் இந்த இதில் நம்ம பண்ணும்பொழுது நம்மளுடைய மார்க்கெட்டுடைய அந்த வளர்ச்சி, நம்முடைய பிஸ்னஸுடைய சவால்களை வந்து நம்ம ஈஸியாக வந்து சமாளிக்க முடியும். இன்னொன்று வந்து பார்த்திங்க அப்படின்னா, நான் என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நிறைய சேலஞ்சஸ் வருது. எல்லா சேலஞ்சஸும் நம்ம சமாளிக்கக்கூடிய அளவில் தான் இருக்குது. எந்த ஒரு சவால்களுமே நம்மளால் மேற்கொள்ள முடியாது, நம்ம மேற்கொண்டலாம் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. ஒரே ஒரு இது தான், நம்ம அந்த இடத்துல வந்து ஜெயிக்க முடியாதுன்னு நினச்சிட்டோம்னா அதுக்கு வந்து நோ ஆல்டர்னேட்டிவ், அது வந்து இதுதான். ஸோ வந்து சவால்கள் வந்து ஒரு பெரிய பிரச்சனை கிடையாது. we can ஜெயிக்க முடிக்கணும்னு நம்பணும், ஜெயிக்கணும்னு நம்பணும். ரைட், அருமை, நல்லா கிளாப் ஜெயிச்சிடலாம். இப்போ எனக்கு நான் உங்களுக்கு சாதகமான இங்கே சொல்லலை, ஏன்னா அவங்க ஸ்கேலப் பண்ணுறது ஈஸின்னு தோணுது. ஏன்னா அவங்களுக்கு பேங்க் ஃபண்டு இண்டஸ்ட்ரி வச்சு அவங்க இவ்வளோ நாள் அவங்களுடைய நாலேஜ் அவங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு அவர் சொன்ன மாதிரி பையர் நேர்லேருந்து பார்க்கும்போது இந்த ப்ராடக்ட் தான் பண்ணுறாங்கன்ற ஒரு நம்பிக்கை, இவங்களுக்கு நாடி நரம்பு ரத்தம் சதை எல்லாமே அவங்களோட குவாலிட்டி ப்ராடக்ட் நாலேஜ் ஸ்பெக்கு எல்லாம் ஊறி போயிருக்கும். அவங்களால பேசிடுவாங்க. அப்போ பேங்க்கோ மற்ற ஃபண்டிங்கோ அவங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் ஜாஸ்தி இருக்கும், எக்ஸ்பேண்ட் பண்ணிடுவாங்க. பட் மெர்ச்சன்ட் சார் நம்முடைய குழந்தை மாதிரி சார், அதை நம்ம எப்படி கொண்டு வர்றோம்னா நம்மளுடைய குழந்தை மாதிரி அதை நான் கொண்டு வர்றோம். அப்போ எவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுப்போம் மேனுஃபேக்சரிங். குழந்தைய வந்து வீட்டிலேயே வச்சிருக்க முடியாது, ஸ்கூலுக்கு அனுப்பணும். ஆமாம், குழந்தைய வந்து வளர்ப்புறாரு அப்படின்றாரு. ரைட்டு, நான் திரும்ப சார் விட்ட இடத்துல இருந்து வர்றேன். அப்படி இருக்கும்போது அவங்களுக்கு மேலே உள்ள நம்பகத்தன்மை கூட இருக்கும், பையர்ஸோடைய ஒரு பிடிப்பு இருக்கும். அதே மாதிரி பேங்கிங் சப்போர்ட்டு, எக்ஸ்பேன்ஷனுக்கு, இன்வெஸ்ட்மெண்ட்டு கூட நிறைய கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அவங்களால ஸ்கேலப் பண்ண முடியும். அஸ் அ மெர்ச்சன்ட் எக்ஸ்போர்ட்டராக ஒரு லிமிட்டுக்கு மேலே ஒரு பையர் ஒரு கண்டெய்னர் எடுப்பார், 2 கண்டெய்னர் எடுப்பார், இல்லை கொஞ்சம் ப்ராடக்ட்டை வாங்குவார், எல்சிஎல் வாங்கும் போது வாங்குவார். அந்த பையர் எஃப்சிஎல் வாங்கணும்னு நினைக்கும் போதோ இல்லை ஹியூஜாக வாங்கணும்னு நினைக்கும் போதோ ஒரு மெர்ச்சன்ட் எக்ஸ்போர்ட்டை வாங்காமல் நம்ம வந்து மேனுஃபேக்சரிங் எக்ஸ்போர்ட்டை போனால் தான் அவங்களால நல்ல குவாலிட்டியாக கன்சிஸ்டண்ட்டாக கொடுக்க முடியும், காஸ்ட் எஃபெக்டிவாக கொடுக்க முடியும்னு நிறைய பையர் மேனுஃபேக்சரை நோக்கி போயிடுவாங்க இல்லையா. நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுற ஒரு படிக்கலாக தானே இருக்க முடியும், உங்களால் எப்படி பெருசாக வளர்க்க முடியும்? கொஞ்சம் கொஞ்சமாக நிறையா பண்ணலாமே தவிர பெரிய ஹியூஜ் எக்ஸ்போர்ட்டை உங்களால் பண்ண முடியாது சார். கொஞ்சம் கொஞ்சமாக வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எங்கள் பக்கமே தான் திருப்பியும் பேசுகிறீங்க, அதையும் நான் சொல்லிக்கிறேன். ஸோ சார் உங்கள் கேள்வியிலேயே பதில் இருக்குது சார். அதாவது ஒரு மேனுஃபேக்சரர்கிட்ட போனால் அவர் எல்சிஎல்லேருந்து எஃப்சிஎல் 1 கண்டெய்னர் பண்ணுவார், மீறினா 2 கண்டெய்னர் பண்ணுவார். பையருக்கு 20 கண்டெய்னர் வேணும்னா அதே உங்கள் யானை கான்செப்ட்டுக்கு வரேன், 10 யானையை வித்துறீங்க, திருப்பி 100 யானை வேணும்னா அவர் மறுபடியும் எவ்வளோ நாள் வெயிட் பண்ணணும்? அதே இது நாங்கள் 10 இடத்துல வந்து பார்த்திங்கன்னா 10 யானையை சோர்ஸ் பண்ணால் கண்டிப்பாக வந்து 100 யானையை வந்து கொடுக்க முடியும். ஸோ இந்த இடத்துல வந்து ஒரு வால்யூம் பேஸில் வந்து நீங்கள் தொழில் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக வந்து மெர்ச்சன்டைஸ் எக்ஸ்போர்ட்டர்னால மட்டும்தான் முடியும். ஏன்னா சோர்ஸஸ் ஈஸி. இதே வந்து பொன்சேகர் சாரோட இதுலேயே அவரோட பதிலில் இருந்தது டைம் கான்சியஸ். இவர் லேட் பண்ணார்னா நாங்கள் இன்னொருத்தர்கிட்ட இது ரேட்டை வாங்கி இமீடியட்டாக 10 நிமிஷத்தில் எங்களால் கோட் கொடுக்க முடியும். இவர் 2 நாள் லேட் பண்ணியிருக்காரு. 2 நாளைக்குள்ளே எங்களால் 20 பேரை வந்து காண்டாக்ட் பண்ணி அவங்க கேட்ட அந்த 2 மணி நேரத்துக்குள்ளே எங்களால் கோட் கொடுக்கணும். இதுதான் வந்து மெர்ச்சன்டைஸில் இருக்கிற ஒரு அட்வான்டேஜ். ஸோ இவர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அவரோட ரா மெட்டீரியல்
எங்கே கிடைக்குதோ அது விலை ஏறுதா ஏறலையா அப்படி இல்லை. எங்களுக்கு தேவை இன்னைக்கு ரேட் என்னவோ அந்த ரேட்டை கோட் பண்ணி டெஃபினட்டாக வந்து அந்த டீலை வந்து அந்த ஆர்டரை வந்து எங்களால் வந்து கன்வெர்ட் பண்ண முடியும். ஸோ இதுதான் வந்து மெர்ச்சன்டைஸில் உள்ள ஒரு அட்வான்டேஜ் சார். ஸோ அதுதான் வந்து ஈஸி டூயிங் ஆஃப் எக்ஸ்போர்ட் வந்து ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் அப்படிங்கிறது வந்து மெர்ச்சன்டைஸ் இருந்ததுன்னா நல்லாயிருக்கும் அப்படிங்கிறது. பர்ஃபெக்ட் சார், ஃபேண்டாஸ்டிக். நம்ம நிகழ்ச்சியுடைய இறுதி வடிவத்துக்கு வந்திருப்போம். இப்போ நம்ம எப்படி துவக்கிறது, எப்படி நடத்துறது, எப்படி வளர்க்குறது அப்படின்றத பற்றி இங்கே உள்ள எக்ஸ்போர்ட்டர்ஸ் அவங்களுடைய கருத்துக்களை சொன்னாங்க. ஃபைனல் ரவுண்ட் போகிறதுக்கு முன்னால் நான் வந்து இந்த மேனுஃபேக்சரிங் எக்ஸ்போர்ட் மெர்ச்சன்ட் எக்ஸ்போர்ட்டுக்கும் அவங்க சொன்ன மாதிரி 2 பேருக்குமே சம அளவில் இன்றைக்கி வாய்ப்பு இருக்குது. ஏதாவது புதுசாக அவங்க பிஸ்னஸ்க்கு வரணும் அப்படின்னு நினைக்கிறாங்க, ஏதாவது மேனுஃபேக்சரிங் இல்லை அப்படின்னு வரணும்னு நினைக்கிறாங்கன்னா 2 செக்லிஸ்ட் இருக்குது. மேனுஃபேக்சரிங் எக்ஸ்போர்ட் பண்ணுறதா இருந்தால் எப்படி பண்ணணும், மெர்ச்சன்ட் எக்ஸ்போர்ட்னா. நான் வந்து யாசர் சார் சொன்ன மாதிரி இபிசி அமைப்பில் நான் எடுத்துக்கிற சப்ஜெக்ட் மெஜாரிட்டியாக ப்ராடக்ட் செலெக்ஷன் மார்க்கெட் ஐடென்டிஃபிகேஷன் அப்படின்ற செஷன். அதை பற்றி பேசுகிறேன். 2 விஷயம். அது ஒன்று ப்ராடக்ட் ஃபோக்கஸ் எக்ஸ்போர்ட்டாக பண்ணணும், இல்லைனா மார்க்கெட் ஃபோக்கஸ் எக்ஸ்போர்ட்டாக இருக்கணும். ஸ்டார்ட்டில் ப்ராடக்ட் ஃபோக்கஸ் ஆர் மார்க்கெட் ஃபோக்கஸ். ப்ராடக்ட் ஃபோக்கஸ் எக்ஸ்போர்ட்டாக பண்ணணும்னா யாரெல்லாம் பண்ண முடியும் அப்படின்ற ஒரு செக்லிஸ்ட். ஒன்று, நீங்கள் ஒரு மேனுஃபேக்சராகவோ உங்கள் ஃபேமிலியில் உள்ள யாராவது மேனுஃபேக்சரிங்கில் இருக்கிறதாவோ இருக்கணும். பாயிண்ட் நம்பர் 1. பாயிண்ட் நம்பர் 2, மேனுஃபேக்சரிங் உங்களோட க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரியானது இருக்கலாம். அந்த ப்ராடக்டை பற்றி உங்களுக்கு வெல் எக்ஸ்பீரியன்ஸ், அதாவது நல்ல நாலேஜ் அந்த ப்ராடக்டை பற்றி இருக்கணும். ஆர் நீங்கள் ஏதாவது ஒரு இண்டஸ்ட்ரியில் ரொம்ப நாள் ஒர்க் பண்ணியிருக்கலாம், அந்த ப்ராடக்டை பற்றி நாடி நரம்பு எல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம். அப்போ நீங்கள் ஒரு ப்ராடக்ட் ஃபோக்கஸ் எக்ஸ்போர்ட்டாக போகலாம். இந்த ப்ராடக்ட் ஃபோக்கஸ் மார்க்கெட் ஃபோக்கஸ் அப்படின்றதுல என்னென்னா, ஒரு ப்ராடக்டை எடுத்துகிட்டு அது எந்தெந்த நாட்டுக்கெல்லாம் விற்க முடியுமோ அப்படி விற்பது ப்ராடக்ட் ஃபோக்கஸ். ஒரு பர்டிகுலர் மார்க்கெட்டை எடுத்துக்கிட்டு அந்த மார்க்கெட்டுக்கு என்னென்ன ப்ராடக்ட்லாம் இங்கேருந்து வாங்கி அனுப்ப முடியுமோ அது மார்க்கெட் ஃபோக்கஸ். நான் சொல்கிறது கரெக்டாக கிளியராக உங்களுக்கு? ஒரு ப்ராடக்டை உலகத்துக்கு அனைத்து மூலைகளுக்கும் நீங்கள் அனுப்புவது ப்ராடக்ட் ஃபோக்கஸ். இல்லைன்னா ஒரு மார்க்கெட்டை எடுத்துக்கிட்டு ஸ்டார்டிங்கில் ஒரு கண்ட்ரியை ஒரு மார்க்கெட்டை எடுத்துக்கிட்டு அந்த மார்க்கெட்டுக்கு என்னென்ன ப்ராடக்ட்லாம் தேவைப்படுதோ அதெல்லாம் வாங்கி அனுப்புறது மார்க்கெட் ஃபோக்கஸ். இதான் 2. அப்போது ப்ராடக்ட் ஃபோக்கஸ் எக்ஸ்போர்ட்டாக இருக்கிறதுக்கு என்னென்னலாம் பாயிண்ட்ஸ் இருக்குன்றத இப்போ நான் சொல்லிட்டு வர்றேன். ரைட், வெல் நோன், உங்களுக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். 2வது, அதற்கப்புறம் வந்து பிராண்ட் வேல்யூ இருக்கணும். நீங்கள் மேனுஃபேக்சராக இருக்கீங்க, உங்களுக்கு பிராண்ட் கையில் இருக்குது, பிராண்டட் ப்ராடக்டாக வச்சுருக்கீங்க, அந்த பிராண்டையும் ட்ரேட்மார்க்லாம் ரெஜிஸ்டர் பண்ணி வச்சுருக்கீங்க அப்படின்னா அந்த பிராண்டுக்கு வேல்யூ இருந்தால் நீங்கள் மேனுஃபேக்சரர் எக்ஸ்போர்ட்டாக போகலாம், ப்ராடக்ட் ஃபோக்கஸ் எக்ஸ்போர்ட்டாக போகலாம். குட் காஸ்ட் அட்வான்டேஜ் இருக்கணும், உங்களுக்கான விலை வந்து உங்கள் கைக்குள்ளே இருக்கணும். அப்படி இருந்தால் ப்ராடக்ட் ஃபோக்கஸ் எக்ஸ்போர்ட்டாக போகலாம். உங்களுடைய ப்ராடக்ட்டுக்கு உள்ளூரில் இந்த சாம்பிளிங்னு சொல்லுவோம், உள்ளூரில் இதே ஏஜ் குரூப்புக்கு இதே மாதிரி கஸ்டமர் செக்மெண்ட்டு உங்களுக்கு ஆடியன்ஸாக இருக்கலாம். அதே மாதிரி ஆடியன்ஸ் இருக்கக்கூடிய கண்ட்ரி நிறைய இடங்கள்ல இருக்கலாம், அதே செக்மெண்ட் இருக்கலாம். அப்படியான ஒரு பிஹேவியர் உள்ள ஒரு ஏஜ் குரூப்பு, ஒரு பிஹேவியர் குரூப் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து கண்டிப்பாக ப்ராடக்ட் ஃபோக்கஸ் எக்ஸ்போர்ட்டாக போகலாம். உங்களுடைய இந்தியாவில் மோனோபுலி ப்ராடக்டாக இருக்குது அப்படின்னா நீங்கள் தான் அதை வந்து இன்னோவேட் பண்ணியிருக்கீங்க. இந்த ப்ராடக்ட் மார்க்கெட்டில் இல்லை, ஏதோ ஒரு புது வேல்யூ சேர்த்துருக்கீங்க, பேக்கேஜ் சேர்த்துருக்கீங்க. அப்படி இன்னோவேஷன் இருந்துச்சுன்னா நீங்கள் ப்ராடக்ட் ஃபோக்கஸ் எக்ஸ்போர்ட்டுக்கு போகலாம். அதே மாதிரி கவர்மெண்ட்டோட இன்சென்டிவ், ஹை கவர்மெண்ட் இன்சென்டிவ் இருக்கா அப்படின்னு பார்க்கலாம். அந்த மாதிரி ப்ராடக்ட் ஃபோக்கஸ் எக்ஸ்போர்ட்டாக போகலாம். சார் அதெல்லாம் ஆக்சுவல் சொல்லலாமா சார்? பாயிண்ட் சொல்லலாமா சார்? நான் சொல்லி முடிச்சிடுறேன், நீங்கள் அப்புறம் ஆட் பண்ணிடுங்க கடைசி. சரி சார். ஓகே, ரைட். அதே மாதிரி இதற்கப்புறம் ஏதாவது ஒரு பர்டிகுலர் பிராண்டுக்கு ப்ராடக்ட் ஃபோக்கஸாக இருக்கும்போது ஒரு பர்டிகுலர் ப்ராடக்ட் ஆர் ஃபோக்கஸ்க்கு ஆதரைஸ்டு எக்ஸ்போர்ட்டராக நீங்கள் மாறலாம். ஒரு மிஸ்டர் யாசர் சொல்லும்போது சொன்னார் நிறைய பிராண்டுக்கு ஆயிருக்கேன்னு. அப்படி கூட செய்கிறாங்க. ஸ்டார்டிங்கில் எக்ஸ்போர்ட் கம்பெனிக்கு எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ்க்கு வரணும்னு நினைக்கிறவங்க ஏதாவது ஒரு பர்டிகுலர் பிராண்ட் எடுத்துகிட்டு அந்த பிராண்டுக்கு ஆதரைஸ் பார்ட்னர், எக்ஸ்போர்ட் பார்ட்னர்னு சைன் பண்ணிக்கிட்டு அதை பண்ணுறது ஈஸியாக இருக்குது. அது ப்ராடக்ட் ஃபோக்கஸாக பண்ண முடியும் அவங்களால. ரைட், யாரெல்லாம் மார்க்கெட் ஃபோக்கஸாக பண்ணலாம், என்ன அட்வான்டேஜ் இருக்கலாம்? மேஜர் ப்ராடக்ட்டு இந்தியாவிலேருந்து போகக்கூடிய நாடாக இருக்கலாம். அந்த நாடை நீங்கள் செலக்ட் பண்ணுவோம். எந்த நாடை செலக்ட் பண்ணால் நிறைய ப்ராடக்ட்டு இந்தியாவிலேருந்து போகக்கூடிய நாடாக இருக்கலாம். இதுக்கு எதில் டூலில் இதெல்லாம் செக் பண்ண போகிறீங்க நான் சொல்ல போகிறேன் எடுத்து. அதனால் ஹியூஜ் இந்தியன் ஆர் தமிழ் ஆடியன்ஸை வகிக்கக்கூடிய, இன்னைக்கு காலில் கூட நிறைய மலேசியாவிலேருந்து பேசினாங்க, மொரிஷியஸ்லேருந்து பேசினாங்க. நிறைய நம்ம இந்தியர்களும் தமிழர்களும் வாழக்கூடிய நாடாக இருக்கலாம். அதை நீங்கள் செலக்ட் பண்ணலாம் மார்க்கெட் ஃபோக்கஸ்க்கு. மொழியும் கலாச்சாரமும் நம்மளோட ஒத்ததாக, அந்த ஹேபிட்டும் நம்மளோட ஒத்ததாக இருந்தால் நீங்கள் மார்க்கெட் ஃபோக்கஸ் போகலாம். பாலிசியும் ரிலேஷன்ஷிப்பும் இந்தியாவோட ஒற்றுமையாக இருக்கக்கூடியதாக இருக்கணும். அதுக்கு இந்தியாவுக்கும் ஏதாவது சிக்கல்கள், பார்டர் பிரச்சனைகள் இருக்குதா அப்படின்னு பார்த்துக்கணும். அப்படிலாம் இருந்துச்சுன்னா அந்த மாதிரியான கண்ட்ரியை செலக்ட் பண்ணாமல் உங்களுக்கு பாலிசியோட ஒத்து போகக்கூடிய நாடுகளை நீங்கள் எடுத்துக்கலாம். நல்ல ஜிடிபி இருக்கணும், குட்
ஜிடிபி growth இருக்கணும், பெர் கேபிட்டா இன்கம் அந்த நாட்டில் கூடிக்கிட்டே இருக்கான்னு பார்க்கணும். ஒரு மார்க்கெட் ஃபோக்கஸ் நீங்கள் போகும்போது அந்த நாட்டோட ஜிடிபியோட வளர்ச்சியும் அந்த நாட்டில் வந்து பெர் கேபிட்டா இன்கம் வந்து எப்படி கூடிக்கிட்டு இருக்குன்னு பார்க்கணும். அந்த மாதிரி நாடை நீங்கள் மார்க்கெட் ஃபோக்கஸ்க்கு எடுக்கணும். ஈஸி ஆக்சஸ், உங்களால் கம்யூனிகேஷனோ ட்ராவலோ ஸ்டார்டிங்கில் நீங்கள் பண்ணுறதுக்கு வசதியான நாடாக இருக்கணும். ஒரு லெவலுக்கு நீங்கள் வளர்த்துட்டு போகும்போது இங்கே உள்ள இபிசியில் உள்ள உறுப்பினர்கள் கூட நிறைய நாடுகளில் அலுவலகங்கள் போட்டிருக்காங்க. எப்படி திருப்பூரில் போய் மேனுஃபேக்சரிங் யூனிட்டை பொன்சேகர் சார் போட்டாரோ அந்த மாதிரி எக்ஸ்போர்ட் ஆஃபீஸ் வந்து நிறைய அலுவலகங்களை வெளிநாடுகளில் போட்டிருக்காங்க. அப்படி உள்ள அலுவலகங்கள் அமைப்பதற்கு வசதியாக இருக்கணும் மார்க்கெட் ஃபோக்கஸாக போகும்போது அப்படின்றது. இதில் எதெல்லாம் அவாய்ட் பண்ணணும் அப்படின்னா, சில ப்ராடக்டை ஸ்டார்டிங்கில் உள்ள எக்ஸ்போர்ட்டர்ஸ் அவாய்ட் பண்ணணும். ஒன்று, ஃபியூ சப்ளைஸ்க்கு மட்டும் மோனோபொலி ப்ராடக்டாக இருக்கிறத அவாய்ட் பண்ணிடணும். ஃப்ளக்சுவேஷன், அதிகமான ப்ராடக்ட் ஃப்ளக்சுவேஷன் ப்ரைஸில் வந்துக்கிட்டே இருந்தால் அந்த ப்ராடக்ட்டில் ஸ்டார்டிங்கில் அவாய்ட் பண்ணிடணும். எக்ஸ்போர்ட்டு ரெஸ்ட்ரிக்ட் பண்ணியிருக்கப்பட்டிருக்குன்னா, சில பொருட்கள் எக்ஸ்போர்ட்டுக்கு ரெஸ்ட்ரிக்ட் பண்ணப்பட்டிருக்கு, அந்த மாதிரி ப்ராடக்ட்டை அவாய்ட் பண்ணிடணும். இம்போர்ட் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ், இங்கேருந்து எக்ஸ்போர்ட்டுக்கு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்காது, ஆனால் வேறு நாடுகளில் இம்போர்ட் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கும். அந்த மாதிரியான கண்ட்ரியோ அந்த மாதிரி ப்ராடக்ட்டையோ நீங்கள் அவாய்ட் பண்ணிடணும். வெரி ஃபெமிலியர் பிராண்டாக இருக்கும், ஆனால் உங்களுக்கு ஆதரைசேஷன் இருக்காது எக்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கு. ஏதோ ஒரு பிராண்டில் ஒரு ப்ராடக்ட் கேட்குறாங்க ஒரு பையர்னு வாங்கி ஏற்றிடக்கூடாது, அதை நீங்கள் அவாய்ட் பண்ணிடணும். லோ லைஃப் டைம், உடனே எக்ஸ்பீரி ஆயிரும். அதே மாதிரி கேரண்டி, ஆஃப்டர் சேல்ஸு சர்வீஸ் கேரண்டி இருக்கக்கூடிய ப்ராடக்டை நீங்கள் ஸ்டார்டிங்கில் வந்து நீங்கள் அவாய்ட் பண்ணிடணும். இந்த மாதிரிலாம் இருக்கணும். ஆனால் இதெல்லாம் அவாய்ட் பண்ணணும் ஒரு லிஸ்ட்டு சொன்னணும். ரிஸ்க் எடுக்கிறது, எனக்கு ரஸ்க்கு சாப்பிட்ற மாதிரி நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த மாதிரி ப்ராடக்டை மட்டும் செலக்ட் பண்ணிங்கன்னா, எதெல்லாம் நான் ரிஸ்க்கு அவாய்ட் பண்ணணும்னு சொன்னணும் இந்த லிஸ்ட்டை வச்சு மட்டுமே இதுக்கு சம்மந்தமில்லாத ப்ராடக்ட்டை ஆப்போசிட்டாக எடுத்து பண்ணுறவங்களாம் இருக்காங்க. அவங்களுக்கு அட்வான்ஸ் பேமெண்ட் கிடைக்குது, நல்ல விலையும் கிடைக்குது. ஆனால் ரிஸ்க் எடுக்கணும், பயங்கரமான ரிஸ்க் எடுக்கணும். அதை நீங்கள் பகுத்தாய்ந்து தெரிந்து கொண்டு, மேனுஃபேக்சரராக இருந்தால் ஒரு ப்ராடக்ட்டில் ஃபோக்கஸில் உங்களுக்கு நாலேஜ் இருந்தால் ஒரு ப்ராடக்ட் ஃபோக்கஸாக போங்க, மேனுஃபேக்சரிங் எக்ஸ்போர்ட்டாக போங்க. அப்படி இல்லை புதுசாக செய்கிறீங்கன்னா ஸ்டார்ட் வித் சேல்ஸ் அண்ட் மார்க்கெட்டிங், ஒரு மெர்ச்சன்ட் எக்ஸ்போர்ட்டாக போங்க. அப்படி மெர்ச்சன்ட் எக்ஸ்போர்ட்டாக போகும்பொழுது நீங்கள் செலக்ட் பண்ணக்கூடியது ஓரிரு ப்ராடக்ட், அதிகபட்சம் 3 ப்ராடக்ட்டு, ஒரே ஒரு நாடு, அந்த மாதிரி செலக்ட் பண்ணி போனீங்கன்னா பெட்டர் அப்படின்னு நினைக்கிறேன். அது எதில் போய் நீங்கள் பார்க்கலாம், இந்தியாவிலேருந்து எந்த நாட்டுக்கு அதிகமான ப்ராடக்ட் போகுது, எந்த ப்ராடக்ட்டு அதிகமான நாட்டுக்கு போகுது, எவ்வளோ ஒரே நாட்டுக்கு அதிகமான ப்ராடக்ட் எங்கே போகுதுன்றது commerce.gov.in அப்படின்ற ஒரு இணையதளம் இருக்குது. commerce.gov.in அப்படின்ற இணையதளத்தில் போய் எக்ஸ்போர்ட் இம்போர்ட் டேட்டா பேஸ் போய் அங்கே போய் எக்ஸ்போர்ட் இம்போர்ட் டேட்டாவில் எக்ஸ்போர்ட் டேட்டா அப்படின்றதில் கண்ட்ரி வைஸ் கமோடிட்டி வைஸ் கண்ட்ரிஸ்ன்ற பகுதியில் நீங்கள் சர்ச் பண்ணி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்றது தான் இதோடைய சாராம்சம். இப்போது அதை பேஸ் பண்ணி உங்களுடைய நீங்கள் ஆரம்பத்தில் எப்படி செய்யலாம். பொன்சேகர் சார் பேசும்போது அவர் அந்த ஃபேக்ட்ரியை வச்சே எல்லா ஆன்சருக்குமே எல்லா கேள்விகளுக்குமே பதில் சொல்லிட்டார். நான் இங்கே போய் ஃபேக்ட்ரி போட்டேன், அதுவே எனக்கு மார்க்கெட் அட்வான்டேஜ் கிடச்சி, குவாலிட்டி அட்வான்டேஜ் கிடச்சி, எல்லா அட்வான்டேஜ் கிடச்சின்னு சொல்லி மிக அழகாக பொன்சேகர் சார் பேசினார். அதேமாதிரி நடராஜ் சாருமே வந்து அவர் வெள்ளி கொலுசு ரொம்ப அழகாக சொன்னார். அதில் ஃபோக்கஸாக எவ்வளோ டன்னேஜ் நடக்குது அதை ஃபோக்கஸ் பண்ணி குவாலிட்டியாக அதை எடுத்து அந்த ஒரு பர்டிகுலர் லைனில் போகிறதுனால கிடைக்கக்கூடிய ரெகக்னேஷனும் அட்வான்டேஜஸ் பற்றி அவங்க பேசினாங்க. அதே மாதிரி சவுந்தரராஜன் சார் வந்து அக்ரியில் நிறைய ப்ராடக்டை மெர்ச்சன்ட் எக்ஸ்போர்ட்டாக பண்ணுறாரு. அவர் பேசுகிறத அதிகமாக சொல்கிறத விட அவர் செயலில் ரொம்ப அழகாக நிறைய விஷயங்கள் செய்துக்கிட்டு இருக்காருன்னு கேள்விப்பட்டோம். யாசர் சார் அதே மாதிரி அவர் காயர் ப்ராடக்டில் அவர் பண்ணால் கூட நிறைய மெர்ச்சன்ட் எக்ஸ்போர்ட்டை ஒவ்வொரு நாளும் எக்ஸ்ப்ளோர் பண்ணி நிறைய ப்ராடக்டை ட்ரை பண்ணி ஜெயிச்சு இருக்கார். இந்த வகையில் ஸ்டார்ட் வித் மெர்ச்சன்ட் எக்ஸ்போர்ட், நீங்கள் ஸ்டார்ட்டில் வந்து ஒரு மெர்ச்சன்ட் எக்ஸ்போர்ட்டாக இருந்தால் கூட உண்மையாக வந்து மெர்ச்சன்ட் எக்ஸ்போர்ட்டாக கண்டினியூ பண்ணுறதுல எந்த விதமான சிக்கலும் இல்லை. ஆனால் இந்த நாட்டுக்கு தேவை சர்வீஸை தாண்டி, மெர்ச்சன்ட் எக்ஸ்போர்ட்லாம் சர்வீஸில் ஒரு சர்வீஸை தாண்டி நம்ம நாட்டுக்கு நிறைய மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரி நிறைய வர வேண்டியிருக்கு. இந்த பகுதியில் பெரிய பெரிய உற்பத்தி ஆலைகள் வர வேண்டியிருக்கு. நம்ம வாங்கி விற்கலாம் வேறு நாடுகள்லேருந்து கூட. இன்றைக்கி கிராஸ் கண்ட்ரி இம்போர்ட் எக்ஸ்போர்ட் நடந்துக்கிட்டே இருந்தால் கூட உற்பத்தி தளமாக நாம் அவர்கள் மாறுவது அவசியம். பிராண்டு கிரியேட் பண்ணுறது அவசியம். இன்டலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி, அறிவார்ந்த பொருளாதார மேம்பாடு ஒரு பக்கம் நடந்துக்கிட்டே இருந்தால் கூட, ஐடி இண்டஸ்ட்ரி வந்தோன்னா அது வந்துச்சு. ஆனால் இன்றைக்கி நம்ம தமிழ்நாட்டுக்கும் சரி இந்தியாவுக்கும் சரி அறிவுசார் சொத்துக்கள் அடங்கிய ஒரு பொருளாதார முன்னேற்றம் வரணும். அறிவுசார் சொத்துக்கள் அடங்கிய பொருளாதார முன்னேற்றம் நம்ம நாட்டுக்கு வரணும்னா, நம்ம ஊருக்கு வரணும்னா நம்ம மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரீஸ் நிறைய வரணும். அது மூலமாக நிறைய பிராண்டு கிரியேட் ஆகிறது காலத்தின் கட்டாயம். அப்படி இருந்தால் மட்டும்தான் லாங் டேர்மில் நம்ம வந்து நம்மளால் டிக்டேட் பண்ண முடியும் மார்க்கெட்டை. அப்போது வெறும் சர்வீஸாகவே ஒரு மெர்ச்சண்டாக மட்டும் இருந்துட முடியாது, ரொம்ப நாளைக்கு இருந்துட முடியாது. பட் ஒரு பிராண்டையும் இண்டஸ்ட்ரியும் ஒரு இன்டலெக்சுவலையும் பில்டு பண்ணணும்னா, இன்டலெக்சுவல் ஃப்ரம் மேனுஃபேக்சரிங் ஸ்க்ராட்சில்
தான் வரும். வெறும் மேனுஃபேக்சரிங்கில் ஜாப் ஒர்க் மேனுஃபேக்சராக இருந்துடக்கூடாது. எங்களுடைய டிஜிட்டலோட இன்னாகரேஷனில் அப்துல் கலாம் ஐயா சொன்னது கிரியேட்டிவ் லீடர்ஸ் வேணும்னு சொன்னார். மேனுஃபேக்சரிங்க்கு ஒரு படி மேலே, மேனுஃபேக்சரிங்க்கு ஒரு படி மேலே நண்பர்களே ப்ராடக்டை டிசைன் பண்ணுறது. நிறைய மேலை நாடுகள் எஸ்பெஷலி யூஎஸ் வந்து ப்ராடக்ட் டிசைனராக இருப்பானே தவிர மேனுஃபேக்சரிங் நிறைய நடக்கும். நான் சொல்கிற மேனுஃபேக்சரிங் வந்து ப்ராடக்டை க்ரியேட் பண்ணுறது, ப்ராடக்டை டிசைன் பண்ணுறது, அந்த ப்ராடக்ட்டுக்கு பிராண்ட் வைக்கிறது. ஸோ பிராண்டோட இன்டலெக்சுவல் ப்ராப்பர்ட்டியோட பேட்டன்ட்டோட கூடிய, பேட்டன் நான் ஒரு படி மேலே சொல்கிறேன், பேட்டன்ட்டோட கூடிய ஒரு இன்டலெக்சுவல் ப்ராப்பர்ட்டியோட கூடிய ஒரு மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரி நமக்கு வேணும். அதை நோக்கி நம்ம எல்லாரும் பயணப்பட்டு நம்ம இந்தியாவை உயர்த்துவதற்கு இபிசி உள்ளிட்ட நிறையா அமைப்புகளோடு இணைந்து செயலாற்றணும். ஒரே ஒரு நோட்டோடு நான் முடிக்கிறேன். இது எல்லாமே செய்தால் கூட இன்றைக்கு காலத்தின் கட்டாயம் டிஜிட்டல் அம்சம். இன்றைக்கி ஏஐ வல்ல நிறைய கண்டென்ட்டை க்ரியேட் பண்ணலாம். இன்றைக்கி நிறைய பிராண்ட் வருது. ஒரு காலத்தில் ஒரு பிராண்டில் பல ப்ராடக்ட் இருந்துச்சு நண்பர்களே. இன்றைக்கி ஒரு ப்ராடக்ட்டுக்கு பல பிராண்ட் வரப்போகுது. நாங்கள் நிறைய ஸ்டார்ட் அப்ஸை க்ரியேட் பண்ணிட்டே வரோம், நிறைய எக்ஸ்போர்ட்டரை க்ரியேட் பண்ணிட்டே வரோம், நிறைய மேனுஃபேக்சரிங், நிறைய ப்ராடக்ட் வருது, நிறைய பிஸ்னஸ்க்கு வர்றாங்க. ஆனால் அப்படி வர இன்றைக்கி பிராண்டிங் அவசியம். பர்சனல் பிராண்டிங் பெருசாக ஒர்க் ஆகுது. பர்சனல் பிராண்டிங் ஒவ்வொரு தனி மனிதனோட பிராண்டிங் ஒர்க் ஆகுது. அப்போ அதில் கொண்டு போய் சேர்க்கறது, உங்களுக்கு கம்பெனி பிராண்டு, ப்ராடக்ட் பிராண்டு, பர்சனல் பிராண்டு கொண்டு போய் சேர்க்கறதுக்கு டிஜிட்டல் இன்றியமையாக தான் இருக்குது. அதனால் நீங்கள் அனைவருமே இபிசியில் உறுப்பினராக இல்லாதவங்க இபிசியில் உறுப்பினராகி உங்களை வெற்றி பெற்ற ஏற்றுமதியாளர் உயர்த்தி அடுத்த நிகழ்வில் நீங்கள் வந்து எக்ஸ்போர்ட் அச்சீவர் அவார்டு வாங்கணும். அதே மாதிரி டிஜிட்டலோடைய ஸ்டால் இருக்குது, சியில் இருக்குது. டிஜிட்டல் அமைப்பில் நீங்கள் உங்களை உறுப்பினராக்கி நீங்கள் டிஜிட்டல் அம்சங்களை உள்ளே கற்றுக்கிட்டு வீட்டில் இருந்தே உங்கள் இடத்துல இருந்தே நீங்கள் வெற்றி பெற்ற ஏற்றுமதியாளருக்கான வாய்ப்புகள் என்ன இருக்குது. என்னோட பங்கெடுத்த நண்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றி கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.